அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாட்ஸ்அப் வழியாக கேட்கப்படுகிற கேள்விகளுக்குரிய பதில்களை வாரந்தோறும் தொடராக நாம் அறிந்து வருகிறோம். அந்த வகையில் தற்பொழுது இருக்கிற கேள்விகளுக்குரிய பதில்களை பார்க்கலாம். யாசர் அரஃபாத் அப்படிங்கிறவங்க ஆத்தூர், தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர்லேருந்து கேட்குறாங்க. இஷ்ராக் மற்றும் லொஹா தொழுகை வித்தியாசம் மற்றும் எத்தனை ரக்காத்து தொழ வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இஷ்ராக் தொழுகையை பற்றி, லொஹா தொழுகையை பற்றி, அது எத்தனை ரக்காத்து என்ற விவரத்தை கேட்டிருக்கிறாங்க. இஷ்ராக்ங்கிற தொழுகை சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அது சம்மந்தமாக சில அறிவிப்புகள் வருகிறது. அந்த நேரத்தில், அதாவது சுபு தொழுத பிறகு சூரியன் உதயமான உடனே தொழுகிற ஒரு தொழுகைக்கு இஷ்ராக்கு என்று பரவலாக சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு தொழுவதாகவும் அதுக்கு சில சிறப்புகள் சொன்னதாகவும் அதில் தொழுகிறது ஹஜ் உம்ராவை செய்த நன்மைகளை பெற்றுத்தரும் என்கிற கருத்துப்படையும் சில அறிவிப்புகளும் இருக்கிறது. ஆனால் அந்த அறிவிப்புகள் எல்லாம் பலவீனமான அறிவிப்பாக இருக்கிற காரணத்தினால அதை ஏற்று நாம் செயல்படுத்த முடியாது. அப்படின்னா இஷ்ராக் என்கிற பேரில் ஒரு தொழுகை இருப்பதாக நாம் சொல்ல முடியாது. அதுக்கு நபிகளாரிடமிருந்து எந்த முன்மாதிரியும் இல்லை நமக்கு. லொஹாவுடைய தொழுகையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சில சான்றுகள் கிடைக்கிறது. லொஹாவுடைய தொழுகையை அதற்கும் இந்த நேரத்தில் தொழ வேண்டும் என்று அந்த நேரத்தை குறிப்பிட்டு அதுக்கு நேரடியாக ஹதீஸ்களிலிருந்து கிடைக்காவிட்டாலும் கூட அந்த லொஹா என்ற சொல்லிலிருந்து அதனுடைய நேரத்தை நாம முடிவெடுக்கலாம். என்ன முடிவெடுக்கலாம்னா, லொஹான்னு சொன்னால் முற்பகல்னு அர்த்தம். முற்பகல் அப்படின்னா கால சூரியன் உதயமானதிலிருந்து சூரியன் நடுவுச்சியை சாயிற வரைக்கும் உண்டான இடைப்பட்ட அந்த நேரத்தை, ஒரு 6:30 மணிக்கு சூரியன் உதயம் ஆயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னால் 7, 8, 9, 10, 11 இந்த நேரங்கள் எல்லாமே லொஹாவுடைய நேரத்துக்குள்ளே வரும். இந்த மாதிரி லொஹாவுடைய நேரத்தில் நாம் தொழுகிற தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் தொழுது இருக்கிறாங்க. அதுக்கு சில ஹதீஸ்கள் ஆதாரங்கள் கிடைக்கிறது. அதனுடைய ரக்காத்துகளை பற்றி சொல்லும் பொழுது 2 ரக்காத்தும் தொழுகலாம், 4, 6, 8 வரைக்கும் தொழுகலாம். 2 மாதிரி சொன்னதுக்கும் செய்தி இருக்கிறது. நபிகளார் அந்த நேரத்தில் ஒரு 8 ரக்காத்து தொழுதாங்க என்பதற்கும் சான்றுகள் கிடைக்கிறது. எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற செய்தி. அவங்க சொல்கிறாங்க, அவுசானி ஹலீலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஸலாஸ். என்னுடைய தோழர், அதாவது ரசூலுல்லாஹ் பற்றி சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க எனக்கு ஒரு 3 விஷயங்களை வலியுறுத்தினாங்க. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால், சியாமு ஸலாஸத்தி ஐயாமி மின் குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாதமும் 3 நாள் நோன்பு இருக்கிறத எனக்கு வலியுறுத்தினாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஒரு ரக்காத்தை லொஹாவுடைய நேரத்தில் 2 ரக்காத்து தொழுவதை வலியுறுத்தினாங்க. மூணாவது, ஊத்திர கபிலான் நாம தூங்குறதுக்கு முன்னாடி வித்திரு தொழுமாறு என்னை வலியுறுத்தினாங்கன்னு 3 செய்திகளை சொல்றாங்க. அதில் ஒரு செய்தி என்ன சொல்றாங்கன்னா, லொஹாவுடைய நேரத்தில் 2 ரக்காத்து தொழுதுக்க என்று என்கிட்ட சொன்னாங்க. அப்போ லொஹாவுடைய நேரத்தில் லொஹா தொழுகைங்கிறது 2 ரக்காத்து தொழுகலாம், தொழ வேண்டும் என்று நபிகளார் சொல்லி இருக்கிறாங்க என்பதற்கான ஆதாரம் கிடைக்கிறது. அது அல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உறவினர் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, மக்காவுடைய வெற்றியின் பொழுது நான் ரசூலுல்லாவை பார்க்க போயிருந்தேன். அப்போ ரசூலுல்லா குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஒரு துணியை வச்சு மறைப்பு ஏற்படுத்தி இருந்தாங்க. குளிச்சுட்டு வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கன்றத உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. ஃபலம்மா ஃபரக மின் குஸ்லிஹி காம ஃபஸல்லா சமானிய ரக்காத்தின். குளிச்சு முடிச்சுட்டு வந்தவொடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு நின்னாங்க, தொழுதாங்க. 8 ரக்காத்துகள் தொழுதாங்க. அதுவும் ரொம்ப விரைவாக தொழுதாங்க, ரொம்ப ஷார்ட்டா, ரொம்ப ரொம்ப நீளமா இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டா தொழுதாங்க என்று சொல்லி அவங்க அறிவிக்கிற ஒரு ஹதீஸும் ஆதாரபூர்வமான செய்திகளை பார்க்கிறோம். அப்போ லொஹாவுடைய நேரம் என்பது சூரிய உதயத்திற்கு பிறகு நடுவுச்சிக்கு வருவதற்கு முந்தைய நேரம். 2 ரக்காத்தும் தொழுகலாம், 2லிருந்து 8 ரக்காத்து வரைக்கும் தொழுகலாம் என்கிற முடிவுக்கு இந்த 2 ஹதீஸையும் மையப்படுத்தி நாம ஒரு முடிவுக்கு வர முடிகிறது. அடுத்து முகமது ஃபரீத் அப்படிங்கிறவங்க கும்பகோணத்திலிருந்து கேட்குறாங்க. அவங்க கேட்குறாங்க, நான் புர்கா ஷாப்பிங் கடை நடத்தி வருகிறேன். எனது கடையில் வாடிக்கையாளர்கள் சில சமயங்களில் பணத்தை, அதாவது ரூபாய் நோட்டுகளை தவறவிட்டு சென்று விடுகிறார்கள். அவர்கள் சென்ற பிறகு அந்த பணம் எங்கள் கையில் கிடைக்கிறது. அந்த பணத்தை தவறவிட்டவர்களின் விவரம் ஏதும் தெரியாததால் அதுபோல கிடைக்கும் பணத்தை தனியாக எடுத்து பாதுகாத்து வைத்துள்ளோம். இதுவரை யாரும் கேட்டு வரவில்லை. இந்த சூழ்நிலையில் அந்த பணத்தை என்ன செய்வது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி கண்டெடுக்கப்பட்ட பொருள் சம்பந்தமாக நமக்கு தெளிவான வழிகாட்டுதல் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல ஒரு மனிதர் வர்றார். இது மாதிரி ஒரு பொருளை கண்டெடுக்கப்பட்ட பொருளுடைய சட்டம் என்ன செய்யணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட நேரடியாகவே கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் அரிஃபஹா சனத்தன், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஓராண்டு காலம் நீங்கள் அதை அறிவிப்பு செஞ்சுக்கிட்டே இருங்க. என்ன பொருளை கண்டெடுத்தீங்களோ அந்த பொருளுடைய அடையாளங்களை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி ஒரு பொருள் எனக்கு கிடைச்சிருக்கு, அது யாருடைய இது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் மக்களிடத்துல சொல்லிக்கிட்டே இருங்க. சும்மா இஸ்தம்திஅ பிஹா,
பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு வருஷம் ஆயிடுச்சு அறிவிப்பு நீங்கள் உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு சொல்ல வேண்டிய ஆட்களில் சொன்னீங்க, கடை வீதிகளில் வரக்கூடிய மக்கள்கிட்ட போகக்கூடிய மக்கள்கிட்ட எல்லாத்துலேயும் தகவலை பரப்பி வச்சிங்க. ஆனாலும் ஓராண்டு உங்களுக்கு அதுக்கு இடையில யாராவது வந்தாங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருங்க. இல்லை ஒரு வருஷம் ஆயிடுச்சு அது சம்மந்தமாக யாரும் தேடியும் வரல அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதுக்கு பிறகு அதை பயன்படுத்திக்கங்க, நீங்கள் அனுபவிச்சுக்கங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்போ நாம இந்த மாதிரி இன்னொரு அறிவிப்பில் ஒரு பெருமதியான 100 பொற்காசுகள் அளவுக்கு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கண்டிடத்தையும் சொல்லி வரும்பொழுது வந்து சொல்லும்போது இதே மாதிரி சொல்லி அனுப்புவாங்க, ஒரு வருஷம் இது சம்மந்தமாக சொல்லிக்கிட்டே இருன்னு. திரும்ப ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு வந்து சொல்லுவார். அப்போ திரும்ப 2வது இதே மாதிரி இன்னொரு வருஷம் சொல்லுவாங்க. மீண்டும் வந்து சொல்லுவார், 3வது ஒரு வருஷம் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணிடுவாங்கன்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க அப்படின்ற மாதிரி அவரை சொல்லி அனுப்பிடுவாங்க. அப்போ குறைந்தபட்சம் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு பொருளை கண்டெடுத்தா ஓராண்டு காலம் அதை நாம் அறிவிப்பு செஞ்சு உரியவரிடத்தில் சேர்ப்பதற்கு முயற்சி எடுக்கணும். அதிகபட்சமாக ஒரு 3 ஆண்டு காலம் கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்பதை இந்த செய்தியிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. இந்த மாதிரி அதுக்கு பிறகும் அந்த அதுக்குரிய ஆட்கள் நபர்கள் யாரும் கண்டடையப்படலை அப்படின்னா அதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று ஹதீஸ்களில் நமக்கு ஆதாரம் கிடைக்கிறது. அதன்படி செயல்படுத்தி கொள்ளலாம். இப்போ நம்ம வெளியூருக்கு போயிருக்கோம், அந்த இடங்கள்ல அங்கே நமக்கு அந்த மாதிரி பொருட்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நாம் அறிவிப்பு செய்யறது கொஞ்சம் எளிமையானதும் கூட. முந்தையெல்லாம் அறிவிப்பு செய்யறதுன்னா நேரில் அறிவிப்பு செஞ்சால் மட்டும்தான் முடியும். ஒரு ஊர்னா அந்த ஊர்க்காரங்கள்ட்ட அறிவிப்பு செய்ய முடியும். ஒரு கடை வீதினா அந்த கடை வீதியில சொல்ல முடியும், அவ்வளவுதான். அதை தாண்டி பெருசா அவங்க செஞ்சிட முடியாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற சமூக வலைதள உலகத்துல அது சம்பந்தமா ஏதாவது ஒரு அறிவிப்புகளை செஞ்சோம்னு சொன்னா அது எல்லா இடங்களுக்கும் பரவலா போவதற்கும் எளிமையாக அறிவிப்பு செய்வதற்குமான வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால அந்த மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம அறிவிப்பு செய்து கொண்டு சம்பந்தப்பட்டவரிடத்துல உரியவரிடத்துல அந்த பொருளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நம்மளான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். எந்த முயற்சியும் செய்யாம நமக்கு கிடைச்சிச்சு அதனால இதை நம்மளே பயன்படுத்திக்கணும் என்பதற்காக வேண்டி அறிவிப்பு செய்யாம எல்லாம் நம்ம இருந்தோம்னா அவங்க வந்து அநியாயக்காரர்கள் என்கிற கருத்துப்பட நபிகளார் கண்டிச்ச செய்தி இருக்கிற காரணத்தினால இதில் ரொம்ப கவனமா இருக்கணும், நேர்மையாகவும் நடந்துக்கணும். பிறருடைய பொருள் நம்ம அபகரிச்சிடணும் என்கிற உணர்வு இல்லாம அடுத்தவங்களுக்குரியதை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்கிற உள்ளத்தோட உணர்வோட நம்ம பாடுபடணும். அதுக்கான வாய்ப்பு இல்லை, சம்பந்தப்பட்டவங்க கிடைக்கலங்கிற பட்சத்துல நாம் அதை பயன்படுத்தி கொண்டால் அல்லாஹ்விடத்துல நாம குற்றவாளியாக ஆக மாட்டோம். அடுத்து இறை நேசி அப்படிங்கிறவங்க பேரு வேற எதுவும் போடல, ஊரும் போடல. அவங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, கடந்த சில வாரங்களுக்கு முன் இணை வைப்பு வார்த்தைகள் இல்லாத பாடல்கள் பாடலாம், கவிதைகள் படிக்கலாம் என்றீர்கள். ஆனால் குர்ஆனில் வஷ்ஷுஅராஉ யத்தபிஉஹுமுல் காவூன், கவிஞர்களை வீணர்களை பின்பற்றுவார்கள் என்று திருக்குர்ஆன் 26:224 இருக்கிறது என்று இருக்கும் பொழுது அதை நீங்கள் ஆர்வம் ஊட்டுவது சரியா? நம்மை பார்த்து தான் நம் பிள்ளைகள் வளர்கிறார்கள், நாம் தான் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று பல இடங்களில் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. நமக்கு தெரியும் இது இணை வைப்பு வார்த்தை, இது ஆபாசமான வார்த்தை என்று. ஆனால் பிள்ளைகளுக்கு நாம் பாடல் பாடுகிறோம் என்று மட்டும்தான் தெரியும். இதனால் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. பாடல்கள் பாடுவதை தவிர்ப்பது தானே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கவிஞர்களை வீணர்களை பின்பற்றுவார்கள் என்பது குர்ஆனுடைய வசனம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டு எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க நம்ம பார்க்கணும். அதிலிருந்து நம்ம கூடுதலான செய்திகளை புரிந்து கொள்ள முடியும். வெறுமனே அதை விமர்சிக்கின்ற செய்திகள் மட்டும் வந்துருச்சுன்னா ஒரேடியா விமர்சிச்சுட்டு நம்ம முடிச்சிருக்கலாம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபையில கவிஞர்கள் இருந்திருக்கிறாங்க. சில கவிதைகளை நபிகளாரே பாராட்டி இருக்கிறாங்க. அந்த கவிஞருடைய கவிதையில இந்த கவிதை வந்து ரொம்ப அற்புதமான கவிதை என்று ரசூலுல்லாஹ்வுடைய வாயால் புகழப்பட்ட கவிதைகளும் உண்டு. நபிகளாருடைய சபையில புகழ்ந்து பாடப்பட்ட நிகழ்வுகளை அங்கீகரிச்சிருக்கிறாங்க. சில பேருக்கு கவிதையில பதிலடி கொடுக்குமாறு நபிகளாரே கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம ஒட்டுமொத்தமா புறக்கணிக்கிறதுங்கிறது எப்படி சாத்தியம்? அப்படின்னா இந்த வசனத்தை நபிகளார் எப்படி புரிஞ்சிருக்கிறாங்க, எப்படி எடுத்திருக்கிறாங்க, அதுக்கு நமக்கு எப்படி விளக்கம் தர்றாங்கன்னு யோசிச்சு பார்த்தா ஒட்டுமொத்தமா கவிதை அப்படின்னு பார்க்காம கவிதையை பிரிச்சு பார்த்திருக்கிறாங்க. நல்ல கவிதை கெட்ட கவிதைன்னு பார்த்திருக்கிறாங்க. அப்படி பிரிச்சு பார்த்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லதை ஏற்றுக்கொண்டு கெட்டதை தவிர்த்திருக்கிறாங்க என்ற முடிவுக்கு வரணும். இல்லாட்டி இந்த செய்திகளை எல்லாம் என்ன பண்றது? நபிகளாரோடு சம்பந்தப்பட்டிருக்கிற இந்த கவிதை சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் நம்ம என்ன முடிவு எடுக்கிறது? அதையெல்லாம் புறக்கணிச்சுட்டு எடுக்க முடியாதுல்ல. ரெண்டையும் இணைச்சு வச்சுதான் ரெண்டு மாதிரி ஒரு தகவல் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில ஒரு முடிவுக்கு நம்ம வரணும். ரெண்டையும் சேர்த்து வச்சு முடிவுக்கு வந்தோம்னா நல்லதை ஏற்பது, நல்லது இல்லாத மிகையான பொய்யான தவறான கருத்துக்களை கொண்டிருக்கிற கவிதைகளை புறக்கணிப்பது என்ற முடிவுக்கு வந்தா தான் ரெண்டுக்கும் நம்ம மதிப்பளித்ததாக ஆகும். ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம பாட்டு பாடணும்னா பிள்ளைங்களுக்கு தெரியாது தானே. இணை கற்பிக்கிற பாட்டு, ஆபாசமான பாட்டு அப்படிலாம் அவங்களுக்கு தெரியாது தானே. அவங்களும் சேர்ந்து படிச்சுக்கிட்டு அவங்களும் அப்படியே பழகிடுவாங்க தானேன்னு சொல்லி கேட்குறாங்க. குழந்தைகளை பழக்கிறதுல இன்னொரு விஷயமும் இருக்கிறது. இப்ப நாம பழக்குகிற இந்த அவர்கள் சிறுபிராயத்துல இருக்கிற இந்த தருணத்திலேயே இதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்குதானே.
வெறுமனே ஒண்ணுமே சொல்லிக் கொடுக்காம பிளைண்டா விட்டோம்னா இந்த சமூகத்துல பாடல் என்பது கவிதை என்பது இல்லாமலே இருந்துச்சுன்னா அது ஒரு வகை. சமூகத்துல எங்க போனாலும் எல்லா ஊர்களையும் எல்லா நாடுகளையும் இருக்கிறது அப்படின்னா அது சம்பந்தமான ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு தேவைப்படும் தானே. அந்த வழிகாட்டுதல் நம்ம எப்போ கொடுக்கறது? இப்ப சிறுபருவத்திலேயே அந்த பாடல் குறித்த ஒரு விஷயம் நடைமுறைக்கு வந்து அது சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தை வீட்டுக்குள்ள வந்து அதை ஒன்ன செய்யறோம் ஒன்ன செய்ய மாட்டேங்கிறோம், இதை ஏன் படிக்கிறோம் இதை ஏன் படிக்க மாட்டேங்கிறோம், இதை ஏன் தப்புங்கிறோம் என்ற விவாதம் எல்லாம் நம்முடைய குடும்பங்கள்ல நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அதன் வழியாக அவர்கள் கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது தானே. எனவே கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துகிறது தான் சிறந்ததா இருக்கும், அது சம்பந்தமான அறிவே இல்லாமல் போவதை விட. அடுத்து முகமது அலி அப்படிங்கிறவங்க தென்காசியில இருந்து கேட்கிறாங்க, பெண் குழந்தைகளுக்கான மத்திய அரசால் கொடுக்கப்படுகிற செல்வ மகள் திட்டம் பணம் போடலாமா, இது வட்டியில் சேருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது முழுக்கவே வட்டி தான். அது ஏன்னா நேரடியாகவே அரசு அதை சொல்லித்தான் நீங்க மாதாந்திரமா இவ்வளவு சேர்க்கலாம், இதுல இருந்து அதிகபட்சமா 1.5 லட்சம் வரைக்கும் நீங்க சேர்க்க முடியும், அப்படி சேர்த்தா உங்களுக்கு இத்தனை % வட்டி போட்டு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு 20 ஆண்டுகளுக்கு பிறகு 21 ஆண்டுகளுக்கு பிறகு அது ஒரு முதிர்ச்சியாகி இவ்வளவு பெரிய தொகையாக உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு வியாபாரத்துல போட்டு அது ஒரு பிசினஸ்ல பெருகி அதுல கிடைக்கிற லாபம் அப்படியெல்லாம் அறிவிப்பு செய்யல. அவங்க தெளிவாவே அறிவிக்கிற பொழுதே அப்படித்தான் தெளிவா அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. இத்தனை % வட்டி இதற்கு வழங்கப்படும், ஒரு மாசத்துக்கு இவ்வளவு சேமிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு ஆண்டுக்கு இவ்வளவு சேமிப்பாகும், மொத்தம் முதிர்வு காலத்துல அது இவ்வளவு பெரிய அமௌண்டாக உங்களுக்கு பெரிய பயனுள்ளதா வந்து நிக்கும்னு வட்டியை மையப்படுத்தி தான் அந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதுல நாம பணத்தை போட்டு சேமிக்கிறதுங்கிறது வட்டியை பெறுவதுதான், அதுல சந்தேகத்திற்கு இடமில்லை. அடுத்து சென்னை மேடவாக்கத்திலிருந்து முஹாசினா பானு அப்படிங்கிறவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்விற்காக நேர்மையாக உண்மையாக வாழ்கிறேன், ஆனால் அனைவராலும் ஒதுக்கப்படுகிறேன், வாழ்க்கையில் பாடங்களை மட்டுமே காண்கிறேன், ஆசைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெறுக்கப்பட்டு அதன் மேல் நாட்டம் இல்லாமல் விருப்பமில்லாமல் போனதற்கு பின் வாழ்க்கையில் கிடைக்கிறது திணிக்கப்படுகிறது, அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பொதுவா வாழ்க்கையை பெரும்பாலும் அல்லாஹ் அப்படித்தான் அமைச்சு வச்சிருக்கிறான். அது உங்களுக்கு மட்டுமல்ல, பெரும்பாலும் எல்லா மனிதர்களுக்குமே கிட்டத்தட்ட இதுக்கு நெருக்கமான ஒரு வாழ்க்கை தான் அமையும். ஒரு நேர்மையாக உண்மையாக இருக்க நினைக்கிற பொழுது அது எளிமையான காரியம் இல்லை. வாயில சொல்வதற்கு எளிமையானது, ஆனா நடைமுறையில பெரும் சிக்கலும் பெரும் துன்பங்களுக்கும் உரியது. நபிமார்களை விட அதுக்கு பெரிய உதாரணம் வேற என்ன வேணும்? எல்லா நபிமார்களும் சிரமத்தை சந்திச்சிருக்கிறாங்க தானே, எல்லாருமே துன்பத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்க தானே. அந்த துன்பத்தின் பின்னணி என்ன? உண்மைதான பின்னணி, நேர்மைதான பின்னணி. அந்த நேர்மையும் சத்தியமும் தான் அவங்கள அவ்வளவு துன்பத்திற்கு ஆளாக்கி இருக்கிறது. அப்ப நாம நேர்மையா இருக்க நினைச்சோம்னா துன்பங்கள் வந்துதான் தீருங்கிறத புரிந்து கொண்டு அதுல உறுதியா நிக்கணும். துன்பம் வருத அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம நேர்மையை கடைசி வரைக்கும் உறுதிப்பாட்டோட காப்பாற்ற முடியாது. பேருக்கு சொல்லலாம், ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம அதுல இருந்து நழுவிடும். எனவே உண்மையாளர்களுக்கு அந்த சோதனைகளும் பிரச்சனைகளும் உலகத்துல வந்துதான் தீரும். அல்லாஹ் இடத்துல அதுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறது, நற்கூலி இருக்கிறது என்கிற உறுதிப்பாட்டோடு நாம பயணிக்க வேண்டும். வாழ்க்கையில பாடங்கள் கிடைக்கிறது ஒன்னும் பாடம் தான், ஒவ்வொரு பிரச்சனையும் பாடம் தான், இதுதான் எல்லாமே பாடம் தான், ஒரு அனுபவம் தான். ஏன்னா நம்ம ஒரு பெரிய பிழை செய்கிறோம் அப்படின்னா ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம்னா அந்த பெரிய பிழை என்பதுதான் நமக்கு பெரிய பாடமாக அமையும். ஏதோ ஆகச்சிறந்த பாடம்னு சொன்னா ஏதோ ஆகப்பெரிய தப்பு பண்ணணுமோ ஆகப்பெரிய பிரச்சனையில மாட்டணுமோ அதுதான் நமக்கு கிடைக்கிற பெரிய பாடம். அதனால பாடங்கள் வாழ்க்கை முழுவதும் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம விருப்பமெல்லாம் ஆசையெல்லாம் வடிஞ்சதுக்கு பிறகு ஒண்ணு கிடைக்குது அப்படின்னா அல்லாஹ் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் விருப்பத்தோட கிடைக்கிற மாதிரி வைக்கலையே. அதெல்லாம் அல்லாஹ்வுடைய சோதனைகள்லாம், அல்லாஹ் அந்த வாழ்க்கை முறை அப்படிதான் அமைச்சிருக்கிறான். பெரும்பாலான மனிதர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. நாம இப்ப உங்களுக்கு துன்பம் எதனால் தெரிகிறதுன்னு கேட்டா நமக்கு தான் அப்படி இருக்கு என்று நினைக்கிறதுனால. அப்படி நினைக்க தேவையில்லை. பெரும்பாலும் அல்லாஹ் இப்படித்தான் பெரும்பாலானவர்களுடைய வாழ்க்கை அமைச்சு வச்சிருக்கிறான். அப்படியான முழுக்க இன்பமாகவும் முழுக்க விருப்பத்திற்குரிய வாழ்க்கையும் வாழக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தா யாருமே கிடைக்க மாட்டாங்க. யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க, பெரும் கோடீஸ்வரர்களிடத்துல போய் கேளுங்க, நீங்க எதை அவங்க சிறப்பா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட போய் உட்கார்ந்து கேட்டு பாருங்க. அதுக்கு நம்ம வாழ்க்கை பெற்றிருப்பான்னு சொல்லுகிற அளவுக்கு அவங்கள்ட்ட ஒரு பெரிய பட்டியல் வச்சிருப்பாங்க. அதனால அல்லாஹ் இடத்துல முறையிடுங்க, அல்லாஹ் உங்களுடைய சிரமங்களை நீக்கி அருள் புரிவான் இன்ஷா அல்லாஹ். அடுத்து பெரம்பலூர்ல இருந்து ஃபாத்திமா அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, ஒரு விஷயத்தை நம்மை செய்யக்கூடாது என்று சொல்லுவாங்க, ஆனா அதை அவங்களே செய்வாங்க, இதுக்கு பதிலளிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செய்யக்கூடாதுன்னு சொன்னா சம்மந்தப்பட்டவங்களும் செய்யக்கூடாது. அவங்க எதை செய்யக்கூடாதுன்னு பிறருக்கு சொல்றோமோ அதை அவங்களும் செய்யாம இருக்கணுங்கிறது ஒரு பொது விதி தான். இது நீங்க இதை வைத்து என்ன கேட்க வர்றீங்க, இது என்ன போதனையை விரும்புறீங்கன்றது புரியல. பொதுவா தான் எதை சொல்றோமோ அதை செயல்படுத்தணும். தாம எதை செயல்படுத்தலையோ அதை மற்றவங்களுக்கு போதிக்கிறத தவிர்த்து கொள்ளணும். சில நேரங்கள்ல உள்டாவாகவும் இருக்கும். சிலதை போதிப்போம், ஆனா நமக்கு அதுக்கான செய்வதற்கான தேவையோ கட்டாயமோ இருக்காது. அது மாதிரி பிள்ளைய படின்னு சொல்லி சொல்லுவோம், அதுக்காண்டி நீ ஏன் படிக்கலன்னு கேட்கக்கூடாது.
அவனை மட்டும் 8ஆம் கிளாஸ் தமிழ் எடுத்து படி, இங்கிலீஷ் எடுத்து படி, மேக்ஸ் எடுத்து படின்னு நீ படிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அப்ப அந்த கேள்வி பொருத்தமற்றது. அவனுக்கு அது நல்லது, அவனுக்கு அது தேவை, அதனால அவன் செய்யறான். நான் எனக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதை விட்டுட்டு அவன் செய்யறான், அவனை செய்ய சொன்னதுக்காண்டி நான் செய்யணும். ஒரு செல்வந்தரை பார்த்து ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்லி சொல்றாரு ஒரு ஏழை. அப்ப நீ கொடுத்தேன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அவர் எப்படி கொடுப்பாரு? அவர்கிட்ட தான் ஏழையா இருக்கிறாரு, அவரை வாங்குகிற நிலையில இருக்கிறாரு. ஜக்காத்து கொடுக்க வேண்டிய நிலையில இல்லாத ஒருத்தரை போய் நீ எப்படி கொடுக்கவே இல்லை பிறருக்கு போதிக்கிற அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது பொதுவான அறிவுரைகள் எதுவுமே நாம செய்யக்கூடிய ஒரு விஷயத்த பிறருக்கு சொல்லணும், நாம செய்யாத சொல்லக்கூடாது. செய்வதற்கு வாய்ப்பு இருந்து நம்ம செய்யலை அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த செய்தி மக்களிடத்துல ஈடுபடாது. அது மாதிரி தாவா பிரச்சாரம் ஒருத்தர் செய்யறாரு அப்படின்னா அந்த சீர்திருத்தத்தால பயன் இருக்காது, அவ்வளவுதான். அதுக்குரிய கூலி அவர் அல்லாஹ் இடத்துல அனுபவிப்பார். அல்லாஹ் தான் கேட்கிறான், அதாமுரூன அன்னாஸ பில் பிர் வ தன்ஸவுன அன்ஃபுஸகும் வ அன்தும் தத்லூனல் கிதாப். வேதத்தை நீங்களே படிச்சுக்கிட்டு உங்களை நீங்களே மறந்துட்டு மற்றவங்களுக்கு நீங்க நன்மையை சொல்றீங்களா? முதல்ல ஒருத்தர் தனக்கு நன்மை நாடட்டும், பிறகு அடுத்தவங்களுக்கு நன்மையை நாடட்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய போதனை. அடுத்து அதை ஒட்டி இன்னொன்னு கேட்கிறாங்க, நாங்கள் கூட்டு குடும்பமாக வாழ்கிறோம், ஆனால் சில காரணங்களால் தனியாக போக விரும்புகிறேன், உறவை முறித்து கொண்டு இல்லை, நான் எடுத்த முடிவு சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. யாரோடையும் சண்டை கண்ட போடாம நீங்க தனியா போய் ஒரு குடித்தன இருக்கிறீங்கன்னா மார்க் அதை வரவேற்கத்தானே செய்யும். சண்டை சச்சரவுகளும் வெறுப்புகளும் அந்த மாதிரியான ஒரு சங்கடத்தோட போகும்போது அது ஒரு விவாத பொருளாகவே ஆகுது. ஒண்ணு நீங்க உறவையெல்லாம் முறிக்காம சந்தோஷமா போறீங்கன்னா போங்க, அது இல்லாத ஒண்ணு மார்க்கத்துல தப்பு இல்லையே. எல்லாம் ஒரே வீட்டுல இருக்கணும்னா எந்த சட்டமும் கிடையாது. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தனியா போறது பெஸ்ட் தான், நல்லதுதான். ஒரு மகிழ்ச்சியா இருப்பதற்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல போய் வேற வீட்டுல இருந்து கொள்ளும் பொழுது அப்பப்போ பார்த்துக் கொள்வதும் உரையாடி கொள்வதும் அதெல்லாம் நல்லதா தான் இருக்கும். மார்க்கம் அதை ஏற்றுக்கொள்கிறதே தவிர மார்க்கத்துல கடமைகளை புறக்கணிச்சுட்டு போறோம், பெத்தவங்க இருக்கிறாங்க, வயசானவங்க இருக்கிறாங்க, அவங்கள பார்க்க வேண்டிய தேவை இருக்குது, அதையெல்லாம் அலட்சியப்படுத்தி நாம தனியா இருக்க போறேன் என்றெல்லாம் போகும்போதுதான் அது ஒரு சிக்கலாகவும் இந்த கடமைகளை யார் நிறைவேற்றுவா என்கிற கேள்வியை நமக்கு இயலும். அப்படியெல்லாம் இல்லாத பட்சத்தை தாராளமா தனியாக செல்வது ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னும் குர்ஆன் எந்த அளவுக்கு சொல்லுதுன்னு கேட்டா, தனிமை அப்படிங்கிறத அத்தாவுக்கு ஒரு வீடு அம்மாவுக்கு ஒரு வீடு அப்படி தனியா இருந்தா கூட தப்பில்லை. அப்படி இருந்தா அப்படி இருக்கும்னு நினைச்சு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது கூட குற்றமில்லை என்றுதான் குர்ஆனுடைய பாணியில நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு வசனத்துல நம்ம யாரெல்லாம் எங்கெல்லாம் போய் சாப்பிடலாம், யாருடைய வீடுகளில் சாப்பிடலாம் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு வரும் பொழுது ஒரு நீண்ட பட்டியலை போடுறான். அல்லாஹ் லைஸா அலல் அமா ஹரஜும் வலா அலல் அர்ஜ ஹரஜும் வலா அலல் மரியல் ஹரஜும் வலா அலா அன்ஃபுசிக்கும் அன் தஅகுலு மின் புயூதிக்கும் அவ் புயூதி ஆபாயிக்கும் அவ் புயூதி உம்மஹாத்திக்கும் அவ் புயூதி இஹ்வானிக்கும் அவ் புயூதி அஹவாத்திக்கும் அவ் புயூதி அமாமிக்கும் அவ் புயூதி அம்மாத்திக்கும் அவ் புயூதி அஹ்வாலிக்கும் அவ் புயூதி ஃபாலாத்திக்கும் அவ் மா மலக்தும் மஃபாத்திஹஹு அவ் சதீகிக்கும். ஒரு பெரிய லிஸ்ட் போடுறான். அதுல யார் யார் வீட்டுல எல்லாம் நம்ம போய் சாப்பிடுவதற்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குங்கிறது சொல்லும் பொழுது உங்க சகோதரி வீடு, உங்களுடைய சகோதரன் வீடு, உங்களுடைய சின்னம்மா வீடு, உங்களுடைய மாமி வீடு, அதுல முதல் பட்டியல்ல உங்க வாப்பா வீடு உங்க உம்மா வீடுங்கிறான்ல. புயூத்தி ஆபாய்க்கும் புயூத்தி உம்மஹாத்திக்கும். அப்பாவுடைய வீட்டுல போய் சாப்பிடுங்க, அம்மாவுடைய வீட்டுல போய் சாப்பிடுங்க. பொதுவாக நம்ம அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒரு வீடு தானே நம்ம யோசிப்போம். இப்ப அப்பாவுடைய வீடுன்னு ஒரு வார்த்தையை எல்லாம் தனியா பயன்படுத்துறான், அம்மாவுடைய வீடுன்னு பயன்படுத்துறான். அப்ப அம்மாவும் அப்பாவும் கூட சில நேரங்கள்ல தேவைகளுக்காக ஒரு வசதிகளுக்காக அப்படி எப்படி இருந்துகிட்டு சேர்ந்துக்கிட்டு பிரிஞ்சு அப்படி இருந்தா குற்றமில்லை என்கிற கருத்து குர்ஆனிலேயும் கிடைக்கிறது. சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போறது அந்த அர்த்தத்தில் புரிஞ்சு கொள்ளக்கூடாது. ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்றாங்க அப்படி நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒற்றுமையோடு இந்த மாதிரியான இருப்பதற்கான சூழல் தேவை வாய்ப்பு இப்படி எல்லாம் உண்டாகலாம் தானே, அப்படியெல்லாம் செய்யலாம் என்று குர்ஆன்ல இருந்து கிடைக்கிற காரணத்தினால தனியாக நாம தனி குடித்தனம் போறது என்பது மார்க்க அடிப்படையில் ஒன்றும் பிழையானது இல்லை. பாண்டிச்சேரியில இருந்து இம்ரான் அப்படிங்கிறவங்க கேட்கிறாங்க, சுன்னத் ஜமாத் சகோதரர் ஒருத்தருக்கும் எனக்கும் பல ஆண்டுகளாக தர்கா மௌலூது சூனியம் பற்றிய பல விவாதங்களை செய்து கொண்டு வருகிறோம். மௌலூது பற்றிய விவாதத்தில் அவர் கூறுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே நபி அவர்களை புகழ்ந்து பாடுவது இருந்தது, சஹாபாக்கள் அவர்களை புகழ்ந்து பாடியுள்ளார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தடுக்கவில்லை என்று கூறுகிறார், இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. தடுக்கவில்லை அப்படின்னு சொல்றது அவருடைய அறியாமைன்னு சொல்லலாம். ஏன்னா தடுத்திருக்கிறாங்க. பாடும் பொழுது வரையறைக்கு உட்பட்டு பாடினால் தடுக்க மாட்டார்கள், வரையறை மீறி பாடுனா வரையறையை மீறி பாராட்டினா புகழ்ந்தா ரசூலுல்லாஹ் தடுக்கத்தான் செய்வாங்க. லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை வரம்பு மீறி புகழ்ந்த மாதிரி என்ன புகழாதீங்க என்பது தடலானே. அந்த மாதிரியான புகழ்ச்சி என் மேல வச்சிடாதீங்க என்பதுதானே பிரபலமான நபிமொழி தானே, இது எல்லோருக்கும் தெரிஞ்ச பிரபலமான நபிமொழி. அவங்க எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தாங்களோ அது மாதிரி என்ன நீங்க வரம்பு மீறி புகழ்ந்துடாதீங்க என்று தடுக்கிறாங்க. ஒரு கல்யாணம் வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போய்கிட்டே இருக்கிறாங்க, அப்போ பிள்ளைங்க எல்லாம் பாட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க,
உஹதுல கொல்லப்பட்ட சுஹதாக்களை பத்தி அவங்களுக்கு கிடைக்கிற தியாகங்களை சிறப்புகளை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து ஒரு பாடலை மாத்துறாங்க. ஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதீன், எங்களிடத்திலே ஒரு இறை தூதர் இருக்கிறார், அவர் நாளை நடப்பதையெல்லாம் அறியக்கூடிய தூதர் அப்படின்னு ஒரு புது பாடலை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நிப்பாட்டுங்கன்ட்டாங்க. ஏற்கனவே படிச்சதை படிங்கம்மா, அதுல ஒன்றும் பிழை இல்லை, என்ன புதுசா நாளை நடப்பதையெல்லாம் அறிகிற நபின்னு அப்படியெல்லாம் யாரும் உங்களுக்கு சொன்னா நான் நாளைக்கு உள்ளது எனக்கு தெரியுமா வைக்குமா, அதெல்லாம் படிக்காதீங்க என்று சொல்லா சின்ன பிள்ளைங்களை கூட தடுத்தாங்கன்னு வருகிறது. அப்ப வரம்புக்கு உட்பட்டதை ரசூலுல்லாஹ்வை எவ்வளவு புகழணுமோ அந்த எல்லைக்குள்ள வச்சு புகழ்றது புகழணும். நபிகளார புகழாம நபிகளார பாராட்டாம வேற யாரை நம்ம பாராட்ட போறோம்? அவர்களுடைய சிறப்புகளை தியாகங்களை பேசாம உலகத்துல வேற யாருடைய சிறப்பு தியாகம் பேசுறதுக்கு வேற யாருக்கு அந்த அளவுக்கு தகுதி வேற யாருக்கு இருக்கிறது? இல்லவே இல்லதான். அவங்க அவ்வளவு உன்னதமான இடத்துல இருக்கிறாங்க. ஆனா அந்த எல்லையை கடக்கிறது தான் இப்ப பிரச்சனை. மௌலூத் அந்த எல்லை கடக்கிறது, அதனால தான் நம்ம விமர்சிக்கிறோம். அவர்களுடைய எல்லையில அவங்களை நிப்பாட்டுங்க, அல்லாஹ்வுடைய இடத்துக்கு கொண்டு போய் வச்சிடாதீங்க என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லை மீறி புகழ்றத தடுத்து தான் இருக்கிறாங்க என்பதை உங்களுக்கு நீங்க சுட்டி காட்டுங்க. அடுத்து சஹாபுதீன் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, எந்த ஊர்னு தெரியல. என்னுடைய கேள்வி என்னவென்றால், நகை கடைகளில் சீட்டு கட்டி நகை வாங்குவது குற்றமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நகை கடைகளில் சீட்டு கட்டி நகை வாங்குறது ஒன்று மார்க் அடிப்படையில் பணத்தை கொடுக்குறோம், அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்க நமக்கு நகை தர்றாங்க. அந்த நகையை அதில் சில அனுகூலங்களை செஞ்சு தருவாங்க. நம்மளுடைய பணம் அவங்கள்ட்ட நின்ன வகையில் சில நன்மைகளை செஞ்சு தருவாங்க. உதாரணமா சேதாரம் இல்லம்பாங்க, செய்கூலி இல்லம்பாங்க. அது மாதிரி அவங்களுக்கு கிடைக்கிற சில லாபங்களை குறைத்து கூட நமக்கு தருவாங்க. இது வட்டியாகி விடுமோ என்று சில பேர் அஞ்சுறாங்க. அப்படி அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு கிடைக்கிற லாபத்தில் கொஞ்சத்தை குறைத்து கொண்டு நம்முடைய அவங்க அந்த பொருளை நமக்கு தர்றாங்க. இப்போ இன்னும் சொல்ல போனா அந்த சேதாரம்னு சொல்றதெல்லாம் அது 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 ஏற்றுக்கொள்ளவே முடியாததும் கூட. சேதாரம்னு ஒன்று ஆகாம சேதாரம்ங்கிறாங்க. தங்கத்துல என்ன சேதாரம்? அவங்க பிஸ்கட் கம்பெனியா வச்சிருக்காங்க, கீழே கொஞ்சம் கொட்டணும்னு அப்படியே பெருக்கி அள்ளி அப்படியே குப்பையில தள்ளி போடுறதுக்கு. தங்கம் அது சின்ன குண்டுமணியா இருந்தாலும் மில்லிகிராமா இருந்தாலும் விட மாட்டாங்களே, எல்லாத்தையும் எடுத்துருவாங்களே. சேதாரம் போகவே போகாது, குப்பைக்கு எதுவும் போகாது. சேதாரம்னு அதானே, வீணா போச்சு அதானே சேதாரங்கிறது. அப்படி தங்கத்துல வீணா போறதுன்னு ஒண்ணு கிடையாது. எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி அதெல்லாம் எல்லாமே பயனுள்ளதா மாறிடும். ஆனாலும் அதுல ஒரு சேதாரம்னு ஒண்ணு, அது ஒரு பொய், அது ஒரு ஏமாற்று, மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லப்படுகிற ஒரு வழிமுறை தான். அந்த ஏமாத்து உங்களுக்கு இல்லைன்னு ஆகுது. ஓகே, அவங்க போட்டு வைக்கிற அந்த செய்கூலிக்கான இதை உங்களுக்கு தள்ளுபடி பண்ணி அவங்களுக்கு சில சலுகைகளை செஞ்சு கொடுக்குறாங்க. இதுல ஒன்றும் இதை பெற்றுக்கொள்வதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா என்ன கவனிக்கிறேன்னு கேட்டா, இந்த மாதிரி சீட்டு சேரக்கூடியது நம்ம நாட்டில் அதுல பெரும்பாலும் நாம் மோசடி செய்யப்படுவதற்கு ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டா, 100 கணக்குல இந்த மாதிரி நகைச்சீட்டு சேர்ந்து எத்தனை பேரு மஞ்சள் நோட்டீஸ் விட்டு போயிருக்கிறாங்க. மாசத்துக்கு 2 வந்துகிட்டே தான் இருக்கிறது. பெரிய பெரிய நிறுவனங்கள் அப்படியே டிவியில அவ்வளவு விளம்பரம் பண்றாங்க. திறந்தாலே எந்த டிவியை திறந்தாலும் அவங்களுக்கு தான் விளம்பரம். அந்த அளவுக்கு விளம்பரம் பண்ணின பிரம்மாண்டமான நிறுவனங்கள் மக்களிடத்துல இந்த மாதிரி விளம்பரம் பண்ணி சீட்டு சேருங்க, மாச கடைசியில் வாங்கிக்கிங்க, டெய்லி வர வச்சுக்கோங்க, இன்னைக்கு எத்தனை கிராமம் உங்களுக்கு கிடைக்கும், கடைசியில் மாத கடைசியில் அந்த டோட்டல் கிராம கால்குலேட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் வச்சுக்கலாம், என்னெல்லாமோ பண்ணி வாங்குறாங்களாம். கடைசியில் திடீர்னு பார்த்தா வாங்கினவங்க பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னு கையை விரிச்சிடுறாங்க. அப்ப என்ன பண்றது? அந்த நம்ம கொடுத்த 10 மாசம் 15 மாசம் கொடுத்த அந்த பணத்தை மீட்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டா ஒரு வழியும் இல்லை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, கையை விரிச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்றது? ஏன்னா இது சட்டப்பூர்வமான அங்கீகாரமோ பாதுகாப்பு ஏற்பாடுகளோ இல்லாத ஒரு காரியம். அது மாதிரி யாரும் சட்டப்படியெல்லாம் செய்யறது இல்லை. இதெல்லாம் எல்லாமே பெரும்பாலும் அன்அஃபிஷியல் தான் நடக்கிறது. அவங்கவுங்களா இண்டிவிஜுவலா கொடுத்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கொடுத்து வாங்கிக்கிறோம்ல, அந்த மாதிரி தான். நீங்க ஒரு பெரிய கடன் சொல்லுவீங்க, ஆனாலும் அதுக்கும் எந்த உத்தரவாதமும் கிடையாது. கடை வச்சிருக்காங்க, விளம்பரம் பண்றாங்க, எல்லாத்துக்கும் தெரியுது, எல்லாரும் வாங்குறாங்க, பெரிய பணக்காரங்க, அதனால நம்மளும் கொடுத்து வச்சு வாங்கலாம்னு வாங்குறோம். சட்டப்பூர்வமா அதுக்கு அதை நடத்துறாங்களான்னு கேட்டா அப்படி நடத்தக்கூடிய ஆட்கள் யாரும் நம்ம ஊர்களில் கிடையவே கிடையாது. அன்அஃபிஷியலா அவங்களுடைய தேவைக்கு பிசினஸ் ரொட்டேஷனுக்காக வேண்டி வாங்குறாங்க. பிசினஸ் ரொட்டேஷனுக்கு தான் நிறைய வச்சிருக்கிறாங்கன்னு பேரு. நிறைய உண்மையிலே வச்சிருந்தாங்கன்னா உங்கள்ட்ட அவங்க ரொட்டேஷன் பண்ண வேண்டிய தேவையே இல்லையே. உங்களுடைய காசை ஏன் கேட்கறாங்க? 10 மாசம் உங்க பணம் உங்கள்ட்ட நிக்கிறேன்னு ஏன் விரும்புறாங்க? 15 மாசம் அந்த பணத்தை முன்னாடியே கொடுத்தா உனக்கு நான் ஒரு சலுகை தர்றேன்னு ஏன் முன்பணமா வாங்குறாங்க? அவங்களுடைய வியாபாரத்துல சுழற்சிக்காக வேண்டி பிசினஸ்ல போட்டு அதை பெருக செஞ்சிடலாம். அவங்கள்ட்ட நம்ம 100 ரூபா வாங்கினோம்னா அதை 100 தடவை பிசினஸ்ல போட்டு டெவலப் பண்ணி 100ங்கிறது 120 ஆக்கிடலாம், 150 ஆக்கிடலாம். அப்ப அவங்களுக்கு 100 ரூபாய்க்கு சாமான கொடுத்துட்டா இந்த 50 ரூபா நமக்கு லாபமா கிடைச்சிரும். இந்த கால்குலேஷன்ல தானே எல்லாமே வச்சுக்கிட்டு வாங்குறாங்கன்னு அர்த்தம் இல்ல.
வச்சிருக்கிற ஆட்கள் வாங்க வேண்டிய தேவையும் இல்லை. இது இப்படி எதுக்கு 500 100 1000 5000 10,000 இதுக்கு வாங்கணும்? வச்சிருக்க ஆட்கள் வச்சுக்கிட்டு வாங்கல, தேவைக்கு தங்களுடைய ரொட்டேஷனுக்காக வேண்டிதான் வாங்குறாங்க. கடைசியில் ஏதாவது ஒரு அதனால தான் இப்போ சமீபத்தில் கவர்மெண்ட்லாம் நிறைய இதுக்கான ரூல்ஸு சட்டங்கள்லாம் கொண்டு வந்துச்சு. ஆனாலும் நாம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒன்றை இவ்வளோன்னு சொத்து இருந்துச்சுன்னா நீ இவ்வளோதான் கடன் வாங்கணும்லாம் இருக்குது. இதெல்லாம் சட்டப்படி செய்கிறவங்களுக்கு தான் பொருந்தும். சட்டம் இல்லாமல் செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க நம்புறாங்க, கொடுக்குறாங்க, வாங்கிக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்க போய் நிற்க முடியாது, கோர்ட்டுக்கு போய் நின்னாலும் இது ஒரு பெருசாக நின்று உங்களுக்கு வந்து பணத்தை மீட்டு கொடுக்குற வேலைகளை கூட செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறது பெரும்பாலும் நிதர்சனமா இருக்கு. அதை உணர்ந்து நாம இதுல செயல்பட்டு கொள்ள வேண்டும் என்பது மட்டும்தான் இதுல உள்ள அம்சம். அடுத்து அப்துல் அலீம் அப்படிங்கிறவங்க ஐயம்பேட்டையில இருந்து கேட்கிறாங்க, இணை வைத்தவர்களுக்கு ஜனாசா தொழுகை கூடாது. இதில் 2 வகை இருக்கிறது. தெளிவாக தெரியும் காஃபிர்களுக்கு, மாற்று மதத்தவர்களுக்கு நாம் ஜனாசா தொழுகை வைக்கப் போவதில்லை. ஆனால் முஸ்லிமாக இருந்து கொண்டு தான் அறிந்தோ அறியாமலோ அது மனதை அறிபவன் அல்ல. உதாரணமாக மௌலிது மஜ்லிஸ்களில் கலந்து கொள்கிறார். மேலும் ஒருவர் தர்கா செல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அவர் அங்கு சென்று என்ன செய்கிறார் என்றும் நமக்கு தெரியவில்லை. ஆனால் தர்காவாதியாக இருக்கிறார். முஸ்லிமாக இருந்து கொண்டு இவர் இணை வைத்துக் கொண்டிருந்தார் என்று நாம் எப்படி அறிந்து கொள்வது? தர்காவுக்கு சென்று சஜ்தா போன்று இல்லாமல் சாதாரணமாக கையேந்தி துவா கேட்டால் நாம் அவரை பற்றி ஒரு முடிவெடுக்க முடியாது. முஸ்லிமாக இருந்தவர் ஏன் கடைசி காலத்தில் அல்லது சக்கராத்தில் கூட தன் தவறை உணர்ந்து பாவ மன்னிப்பு கேட்டிருக்கலாம். இதை நாம் எப்படி முடிவு செய்வது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுல சந்தேகத்திற்கிடமான ஒரு அம்சம் இருக்கிறது, சந்தேகத்திற்கிடமில்லாத அம்சமும் இருக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி மௌலூது ஓதுறாங்க. மௌலூது ஓதியவர் அவர் சிறுக்கு வைக்கிறார் நம்ம சொன்னாலும் கூட மௌலூத அது சிறுக்கு இருக்குது, அதுல சிறுக்கான வரிகள் இருக்குது என்பது தெரிஞ்சு ஓதுனாங்களா இல்லையான்ற கேள்வி இருக்கு. அதை தெரிந்து இல்ல கரெக்டு தான், அது ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த பண்பு இருக்குதான் அப்படின்னு அவர் செஞ்சார்னா அவர் அந்த கேட்டகரியில தான் வைக்கணும், இவர் இணை கற்பித்தார் அப்படின்னு. ஏன்னா அந்த மொழி தெரியாத காரணத்தினால அரபியில இருக்குது, ஏதோ குர்ஆன் வசனம் ஓதுற மாதிரி ஓதிக்கிறோம், ரசூலுல்லாஹ் புகழ்ந்துதான் பாடுறோம்னு பாடுனாங்கன்னா அவங்கள நாம முஷ்ரிக் என்கிற பட்டியலில் சேர்க்க முடியாது. இதை தெரிந்து அதை புரிந்து அதை நியாயப்படுத்தி ஆமா இது சொன்னதுக்கு பிறகு ஆமா கரெக்டு தான், அப்படித்தான் நான் புரிஞ்சுதான் செய்யறேன், அது ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த பண்பு இருக்கத்தான் செய்யுது, அவங்க பாவங்களை மன்னிக்கிறவங்க தான், அவங்க வந்து எல்லா விஷயங்களையும் பாவங்களை எல்லாம் அழிச்சு விடக்கூடியவங்க தான், அப்படி எல்லாம் நான் புரிஞ்சுதான் இந்த காரியத்தை செய்யறேன்னு ஒருத்தர் சொன்னார்னா அவரை அந்த கேட்டகரிக்குள்ள சேர்த்துற முடியும். ஏன்னா தெளிவா அவரே டிக்ளேர் பண்ணிட்டாருன்னு. டிக்ளேர் பண்ணாத பட்சத்துல அவர் அறியாமையில் செய்கிறார் என்று சொல்வதற்கான வாய்ப்பு 50% ரொம்ப தெளிவா இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி விஷயத்துல நாம நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தா அறியாமையில் மொழி தெரியாம ஓதக்கூடிய ஆட்களை நேரடியா நாம முஷ்ரிக் என்கிற பட்டியலுக்குள்ள சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு அந்த தவறுகளை சுட்டி காட்டவும் அதுல இருந்து சீர்திருத்தம் பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வோம். ஆனா இவங்க சிறுக்க வச்சுட்டாங்க என்று மொழியே தெரியல, மொழி தெரியாத ஒருத்தர் வந்து ஒரு ஒரு இறைவனை மறுக்கிற ஒரு சொல்ல வந்து வேற ஏதோ ஒரு மொழியில் நமக்கு சொல்லி நீங்க சொல்லுங்கிறார், நம்ம சொல்லிட்டோம், சொன்னதுக்காக வேண்டி நம்ம வந்து இறைவனை மறுத்துட்டோன்னு ஆகுமா? ஆகாது. ஏன் ஆகாது அப்படின்னா நான் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுனாரு சொல்லிட்டேன், அது என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல, அவன் அதை புரிஞ்சு சொன்னா தானே நான் இறை மறுப்பான, அவன் இறைவனை மறுத்துட்டு பண்ற கேள்வி என்ன நோக்கி வரும், அது என்னன்னே தெரியாம சொல்லப்பட்டு ஏதோ ஒரு சொல்லு நினைச்சு சாதாரண சொல்லு நினைச்சு சொன்னோம், கடைசியில் அதுக்கு எப்படி ஒரு அர்த்தம் இருக்குங்கிறது நமக்கு தெரியாத பட்சத்தில் அறியாமையில் செய்யப்பட்ட பிழைக்கு எப்படி நான் குற்றவாளியாக பொறுப்பேற்க முடியும்? அந்த அடிப்படையில மௌலூதை நம்ம வச்சுக்கலாம். ஒண்ணு, இந்த தர்காவுக்கு செல்லுதல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அதுல சந்தேகத்திற்கு வேலையே இல்லை. தர்காவுக்கு செல்லுதல் அப்படின்னா அவர் வேற எதுக்காவது போயிருந்தாருன்னா வேற எதுக்காவது போற மாதிரினா அது நமக்கு தெரியும் தானே. இப்போ பெயிண்ட் அடிக்க போயிருக்காரு, அவர் என்னைக்காவது பெயிண்டரா இருக்கிறாரு, ஒரு நாள் வாளியெல்லாம் தூக்கிட்டு போனாரு, தர்காவுக்கு தான் போனாரு, தர்காவுக்கு போனவர் பெயிண்ட் அடிக்க போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு நாள் சொல்லலாம், 2 நாள் சொல்லலாம், காலம் முழுக்க சிறு வயசுல இருந்து பாக்குறீங்க, அவர் நல்லா தெரியும், வாரம் வாரம் வியாழக்கிழமை சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா தர்காவுக்கு போயிட்டு வந்துருவாரு, இவரை போய் நீங்க அந்த பட்டியலுக்குள்ள எப்படி சேர்ப்பீங்க? அது தெரியுதானே, இவர் அதன் மீதான நம்பிக்கையில போறாரு, பக்தியில போறாருன்னு விளங்குதுல. அப்ப அந்த மாதிரி போகும்போது உள்ளுக்குள்ள போய் என்ன செஞ்சாரு, உள்ளுக்குள்ள போய் என்ன செஞ்சாருங்கிற அவர் தான் வெளியில இருந்து பாக்குறேன், நான் ஒன்னும் முடிவெடுப்பேன், ஏன்னா எனக்கு வெளிப்படையா ஒண்ணு தெரியுது, வெளிப்படையா தெரிகிறத வச்சு நம்ம முடிவெடுக்க வேண்டியதான். உள்ள போய் அவர் அப்படி பண்ணாரா இப்படி பண்ணாரா, அது சுஜூது செய்தாரா, துவா செய்தாரா, பிரார்த்தனை பண்ணினாரா, இப்படி நான் துளி துளியா பிரிச்சு 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 பார்க்கணும்னு கட்டாயம் கூட எனக்கு இல்லை. அவரு இறந்தவங்களை பொதுவுல ஊருக்குள்ள என்ன நம்பிக்கை இருக்குதோ அதே நம்பிக்கை தான் அவருக்கும் இருக்கிறது என்ற முடிவுக்கு இயல்பா நம்முடைய சாதாரண அறிவை கொண்டு நம்ம சிந்திச்சாலே வர முடியும். ஒருத்தர் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு வர்றாரு அப்படின்னா எதுக்கு போயிட்டு வருவாருன்னு எல்லாரும் தெரியும் தானே. எதுக்கு போவாரு, கடையில போய் சாமான் வாங்க போயிருப்பாரு, சாமான் வாங்கிட்டு வந்திருப்பாரு அப்படின்னு நான் நம்புவோம் தானே. இது தொடர்ந்து வளமையா போறாங்க
அப்படின்னா தொடர்ந்து வளமையா போய் இந்த கடையில அவங்க சாமான் வாங்கிட்டு வர்றாங்க, முடிவுக்கு வருவோம்ல. அதே மாதிரி தான் எல்லா இடங்களுக்கும் மத்த விஷயங்களுக்கு எப்படி ஒரு பொது புரிதல்ல ஒரு முடிவுக்கு வர்றோமோ அதே போல இந்த இடத்துக்கும் முடிவுக்கு வாங்க. பள்ளிவாசலுக்கு 5 நேரம் போயிட்டு வர்றாரு ஒருத்தர், வெளியில இருந்து பாக்குறீங்க. அவர் தொழும் போது அவர் பக்கத்துல போய் நின்று பார்க்கல, அப்ப நீங்க சொல்லுவீங்க தானே 5 வக்து கரெக்டா போயிடுவாருப்பா, அவர் தொலை போனாரா இதுக்கு போனான்னு தெரியலன்னு சொல்லுவோமா? நம்ம பொதுவா நம்புறோம் தானே. பாங்க சொன்ன உடனே குறிப்பிட்ட நேரத்துல போறாரு, குறிப்பிட்ட நேரத்துல வர்றாரு, எல்லாரும் போற நேரத்துல போறாரு, எல்லாரும் ஒரு நேரத்துல வந்துடுறாரு அப்படின்னா ஒரு தொழுகைக்கு தான் போறாரு. தொழுகையை பார்க்காவிட்டாலும் கூட ஒரு 90% ஒரு நம்பிக்கையில யூகத்துல சொல்ல முடியும் தானே. அது கரெக்டான யூகம் தானே, காரண காரியத்தை வச்சுதானே யூகிக்கிறோம். அந்த அடிப்படையில் தர்காவுக்கு செல்லக்கூடிய மக்களாக இருந்தால் அவங்க அந்த நோக்கத்துல தான் செல்றாங்க, அந்த நம்பிக்கையில தான் செல்றாங்க, அவங்கள பிரார்த்திக்க செல்றாங்க, அவங்கள தங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுமாறு கோரிக்கை வைக்கிறதுக்காக வேண்டி போறாங்க என்ற முடிவுக்கு நாம வர முடியும். அப்படியான ஒரு சூழல் இருந்துச்சுன்னா தெளிவா தெரியும் பொழுது அவங்களுக்காக நாம பிரார்த்திப்பது என்பது, ஜனாசா தொழுகை நடத்துவது என்பது ஏற்புடையதில்லை. ஒருவேளை அவர் மன்னிப்பு கேட்டிருந்தா அல்லாஹ் மன்னிக்கிறவன், மன்னிப்பு கேட்டிருந்தா நான் குற்றவாளி இல்லையே, நான் பாவி ஆக மாட்டேன்ல, எனக்கு கேள்வி வராது இல்ல. எனக்கு என்ன கேள்வி வரும்? அவர் பாவ மன்னிப்பு கேட்டாருன்னு தெரிஞ்சு அதுக்கு பிறகு நான் தௌபா அவருக்கு பாவ மன்னிப்பு தேடாம இருந்தோம்னா, ஏன்பா அவர் தான் மன்னிப்பு கேட்டாரு, பிறகு ஏன் நீ அவருக்காக வேண்டி ஒரு பிரார்த்தனை செய்யலன்னு என்ன நோக்கி கேட்கலாம். அவர் மன்னிப்பு கேட்டதே எனக்கு தெரியாத, சக்கராத்தில் கேட்டிருக்கலாம், சக்கராத்தில் கேட்கலாம் அல்லாவுக்கு தான் தெரியாது, நான் பக்கத்துல இல்லையே, என் காதுல விழலையே, அவர் செஞ்சது எனக்கு தெரியாத அப்படின்னா அல்லாவுக்கு தெரியும். படைச்ச ரப்புல் ஆலமீன் அவன் அநீதி இழைக்க மாட்டான், அவன் மன்னிச்சிருவான். அதுக்கு பிறகு நம்ம போய் இல்ல எனக்கு தெரியாது அதனால நீ மன்னிக்க கூட நம்ம சொல்ல போறோமா? அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிக்கட்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பும் கூட. அதனால நமக்கு எது வெளிப்படையா தெரியுதோ அதை வைத்து நாம முடிவெடுப்போம். தெரியாத விஷயத்தில் அல்லாஹ் சரியாக நீதி வழங்குவான் என்று அல்லாஹ்வின் மீது நம்ம 100% நம்பிக்கை வைப்போம். அடுத்து தென்காசி மாவட்டம் கடையநல்லூர்ல இருந்து கேட்கிறாங்க சம்சுத்தீன் அப்படிங்கிறவங்க, இயக்கங்கள் நபிகள் நாயகம் காலத்தில் இருந்ததா, இது பிதாத்து தானே என்று இதற்கு ஆதாரம் தர முடியுமா என்று கேட்கிறார்கள். எதற்காக இந்த கேள்வி கேட்கிறார் என்றால், மௌலீதுக்கு எதிராக பிதாத் எதிராக ஏகத்துவ பிரச்சாரம் செய்யும் போது இது பிதாத், இது ஷிர்க் என்று நாம் கூறுகிறோம். இதற்கான ஆதாரம் ஆலிம்களிடம் கேட்டால் இயக்கங்கள் இஸ்லாத்தில் கூடுமா என்று கேட்கிறார்கள். இதற்கு பதில் தரவும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது ரசூலா காலத்துல இல்லாதது இப்ப இருக்கு, இயக்கங்கள் அப்படின்னு ஒண்ணு இல்லை, இப்ப இயக்கங்கள்னு ஒண்ணு இருக்குது, எனவே இது பிதாத்து அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை ஏன் சொல்றாங்க, இது அவங்க என்ன அர்த்தத்துல சொல்றாங்கன்னு அவங்கள்ட்ட நம்ம தெளிவு பெறணும். என்ன அர்த்தத்துல சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லை, எனவே இது இருக்கக்கூடாது என்கிற அர்த்தத்தில் சொல்லுகிறார்களா, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இல்லாத எல்லாம் இருக்குல்ல அதை நம்ம ஏத்துக்கிட்டோம்ல, அது மாதிரி ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லாத எதுவா இருந்தாலும் நீ ஏத்துக்க என்கிற அர்த்தத்துல சொல்றாங்க. ரெண்டு மாதிரியும் சொல்லலாம் தானே. ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல இப்ப இருக்கு அப்படின்னா இருக்கிறது இப்ப எல்லாரும் ஏத்துக்கிட்டோம், அது மாதிரி எல்லாத்தையும் ஏத்துக்க, மௌலூதையும் ஏத்துக்க, தர்காவையும் ஏத்துக்க, எல்லாத்தையும் ஏத்துக்க அந்த அர்த்தத்திலையா, அல்லது இல்ல எனவே இது கூடாது இதையெல்லாம் விட்டு விலகுங்க என்கிற அறிவுறுத்தல் அடிப்படையில் எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கணும். பெரும்பாலும் அவங்க எப்படி சொன்னாலும் அதுல சிக்கல் இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இல்லாதது இயக்கம்னு அவங்க சொல்ல தேவையில்லை. இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி பாக்குற 199 விஷயங்கள் அவங்க இல்ல, ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லாததான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப நம்ம முன்னாடி இருக்க மைக்கு ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சா, கையில வச்சிருக்கிற போன் இருந்துச்சா, இந்த ரெக்கார்டிங் பண்ற ரெக்கார்டிங் இருந்துச்சா, இந்த ஃபேஸ்புக் இருந்துச்சா, இந்த யூடியூப் இருந்துச்சா, இந்த ஃபேன் இருந்துச்சா, லைட் இருந்துச்சா, வீடு இருந்துச்சா, பெயிண்ட் இருந்துச்சா, கடை இருந்துச்சா, இன்னைக்கு நாம சாப்பிடுற பொருட்கள் உணவு பொருட்கள் இருந்துச்சா, இன்னைக்கு நாம பயன்படுத்துற சோப்பு இருந்துச்சா, எது இருந்துச்சு? ரசூலுல்லாஹ் காலத்துல ஒண்ணுமே இல்லதான், இது எதுவுமே இல்லதான். இது அல்லாத இதுல மிக குறைந்த 0.1% அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கிறதோ அன்னைக்கு இருக்கிறது இருந்துச்சு, மற்றது எல்லாமே இல்லாததுதான். இப்ப நம்ம என்ன முடிவுக்கு வரோம்? இதை வச்சு என்ன சொல்ல வர்றோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாதது அடுத்து இருக்கக்கூடாது அப்படி மார்க்கம் சொல்லல. ரசூலுல்லாஹ் காலத்துல என்ன இருந்துச்சோ அதை மட்டும் பயன்படுத்த அப்படியும் சொல்லல. நபிகளாருடைய காலத்துக்கு பிறகு 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 கூட உலகம் வளரும், டெவலப் ஆகும், கண்டுபிடிப்புகள் வரும், எத்தனையோ புதிய புதிய விஷயங்கள் உலகத்துல தோன்றும், அது எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்துங்கன்னு எல்லாவற்றுக்குமான அனுமதியும் இருக்கிறது மார்க்கத்தில், எல்லாவற்றுக்குமான வரைமுறையும் இருக்கிறது. எதை பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், அளவுகோல் என்ன, எல்லாமே மார்க்கத்துல நமக்கு சொல்லித்தரப்பட்டும் இருக்கிறது. அதனால இது இயக்கமும் அதுல ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்துச்சா இல்லையா அந்த ஆய்வுக்கு போறதுக்கு முன்னாடி ஆமான்னு வச்சுக்கிட்டாலே இது மாதிரி உண்டான பல விஷயங்களில் அதுவும் ஒண்ணு. ஓகே, எப்போ இப்ப இது பிரச்சனை ஆகுதுன்னு கேட்டா இதையெல்லாம் நம்ம பிரச்சனையாக்கல, இதையெல்லாம் நம்ம குறை சொல்லல. மௌலூது மட்டுமா புதுசா வந்திருக்குது, இந்த மைக்கும் தானே புதுசா வந்துச்சு. மௌலூத தப்புன்னு சொல்ற நாம இந்த மைக்க ரைட்டுங்கிறமே, மௌலூத தப்புன்னு சொல்ற நாம இந்த கேமரா ரைட்டுங்கிறமே,
இந்த பேஸ்புக்கை சரிங்கிறமே. அப்ப நம்ம என்ன சொல்ல வர்றோம்னு கேட்டா, இந்த காரியம் இது மார்க்கத்தில் உள்ளது, இதை செய்தால் நன்மை, இது நபிகளாருடைய சுன்னத்து, ரசூலா காலத்தில் ரசூலாவை புகழ்ந்தாங்க, ரசூலாவை இப்படித்தான் புகழணும், இப்படி புகழ்வதனால் நாளை மறுமையில நன்மை உண்டு, இது மார்க்கத்தின் வழிமுறை. தொழுதா எப்படியோ, நோன்பு வச்சா எப்படியோ, ஜகாத்து கொடுத்தா எப்படியோ, தர்மம் செஞ்சா எப்படியோ, நல்லறங்களை நபிகளாரிடமிருந்து கற்றுக்கொண்ட நல்லறங்களை செயல்படுத்தினால் எப்படியோ, அது மாதிரி ஒரு நல்லறம்னு நீங்க சொல்லி இந்த நல்லறத்திற்கு நாளை மறுமையில் பயன் உண்டு, இதுக்கு நம்ம மார்க்கத்தில் முன்மாதிரி உண்டு என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது எதுக்கு இருக்குதோ அதை ஃபாலோ பண்ணுங்க, ஓகே. இல்லாத ஒண்ணு புதுசா செஞ்சுட்டு இது அந்த பட்டியலுக்குள்ள சேர்க்காதீங்க. நம்ம சொல்ற ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. இது உலகியல் ரீதியா உலகத்துல எவ்வளவோ வரும் போகும், அதெல்லாம் பொது அனுமதி. மார்க்கம் இது சுன்னத்து, இது குர்ஆன், இது இஸ்லாமு, இது மறுமையில் நன்மை அப்படின்னு ஒரு இபாதத்துன்னு நீங்க செய்யறதா இருந்தா அதுக்கு நீங்க முன்னுதாரணம் காட்டணும். ஏன்னா ரசூலா அதுக்குத்தான் சொன்னாங்க, மன் அமில அமலன் லைஸா அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். ஒருவர் ஒரு அமலை ஒரு காரியத்தை செய்கிறார், நம்மிடத்திலே அனுமதியற்ற காரியமாக இருந்தால், நம்முடைய முன்மாதிரி இல்லாத காரியமாக இருந்தால் அது நிராகரிக்கப்படும். அப்ப நபிகளார் செய்ததாக ஒண்ணு நீ நன்மை என்கிற வட்டத்துக்குள்ள நின்று நீங்க செய்யறதா இருந்தா அதுக்கு நீங்க ஆதாரத்தை காட்டணும். ரசூல்லா மௌலிது ஓதுறாங்க என்றதுக்கு ஆதாரத்தை காட்டி மௌலிது ஓதுங்க. ரசூல்லா மைக்க பயன்படுத்துறாங்கன்றது ஆதாரத்தை காட்டி நீங்க மைக் சொல்லவே இல்லை. ஏன்னா இது மைக்க பயன்படுத்தினாலும் நன்மைன்னு சொல்ல மாட்டோம், மைக்க பயன்படுத்தாவிட்டால் நன்மை போச்சுன்னு சொல்ல மாட்டோம். ஒண்ணுமே இல்லை, தேவை உனக்கு தேவை பயன்படு, உன் தேவைக்கு யூஸ் பண்ணிக்க, ஹலாலா யூஸ் பண்ணிக்க, அடுத்தவங்களுக்கு திருடி யூஸ் பண்ணிடாத, மார்க்கத்துக்கு முன்னா அதை பயன்படுத்திடாத, கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்திடாத. மற்றபடி மார்க்கத்தின் எல்லைகளுக்கு உட்பட்டு நீ இந்த தாராளமா பயன்படுத்திக்க, அவ்வளவுதான். இது மாதிரிதான் உலகத்துல அது மாதிரிதான் இயக்கங்கள் என்பதும் ஒரு நிர்வாகத்துக்காக, மக்களை ஒன்று திரட்டுவதற்காக, ஒரு இடத்துல மக்களை குழும செய்கிற பொழுது இன்றைய அரசாங்க சூழலுக்கு நீங்க யாரு என்ன ஏதுன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்வதற்காக, நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக, பலரும் கூடி இருக்கிற ஒரு சபையில ஒரு இடத்துல நாம தனிச்சு சில செய்திகளை சொல்லும் பொழுது நாம யார் என்பதை காட்டுவதற்கான ஒரு தேவைக்காக இதுக்கு தான் உண்டாக்கிக்கிட்டோம். இயக்கம் என்று ஒன்று இருக்க வேண்டும், அந்த இயக்கத்தின்படி நீங்கள் நடக்க வேண்டும், அதுதான் நாளை மறுமையில் உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அதற்கு ஒவ்வொரு இயக்கத்திற்கும் 10 நன்மைகள் வழங்கப்படும். அது நாளை மறுமையிலே தராசிலே வைத்து நிற்கப்பட்டு உங்களுக்கு நன்மை தீமைகள் அது உங்களுக்கு சிறப்பான இடத்தை வழங்கும். இப்படி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று இதுக்கு ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய சாயமோ மார்க்க சாயமோ பூசி அது சிறப்பானது என்று உங்கள் மத்தியில முன் வச்சா, மௌலூதுக்கு முன் வைக்கிறத போல இது மாதிரி உட்காரணும், இது மாதிரி ஓதணும், அது ஓதனா நன்மை, அதுக்கு பூவை கட்டி அது 4 பேரை கூப்பிட்டு அதுக்கு ஒரு விருந்து கொடுத்து அது வீட்டுல பரக்கத்து அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டால் அப்பந்தான் நீங்க இது குற்றமாக்கணும், இது கேள்வியாக்கணும். நாம இது அந்த பட்டியல சொல்லவில்லை. எனவே ரெண்டும் வேறு வேறானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து திருச்சியிலிருந்து கேட்கிறாங்க, பேர் இல்ல, கணவன் மனைவி ஜமாத்தாக தொழும் பொழுது எவ்வாறு சஃபில் நிற்க வேண்டும் சொல்லி கேட்கிறாங்க. கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட, அல்லது அம்மா பிள்ளையாக இருந்தாலும் கூட, தாய் மகனாக இருந்தாலும் கூட, ஆண்கள் தனி வரிசையும் பெண்கள் தனி வரிசையும் தான் இருக்கும். கணவன் மனைவி தானே 2 பேரும் ஒன்னா நின்னா என்ன, அப்படி கிடையாது. ஆண்கள் முன்சஃபு, பெண்கள் பின்சஃபு, கணவர் முந்தின வரிசை, மனைவி பிந்தின வரிசை அப்படின்ற இந்த ஆர்டர்ல தான் இருக்கணும். இதுதான் நபிகளார் காட்டிய வழிமுறை. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகன் உமைர் சின்ன குழந்தை, சின்ன பிள்ளை இறந்துட்டாங்க சிறு வயசுல. அவங்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்துறாங்க, ரசூல்லா வீட்டுக்கு போறாங்க, வீட்டிலேயே தொழுகை நடத்துறாங்க. அப்ப வீட்டுல யாரெல்லாம் தொழுதான்னு பார்த்தா வீட்டுல உள்ளவங்க தான் தொழுகிறாங்க. வீட்டுல உள்ளவங்க தொழுகும் பொழுது எப்படி தொழுகிறாங்க அப்படின்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிறாங்க, அவங்களுக்கு பின்னாடி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நிக்கிறாங்க, அவங்களுக்கு பின்னாடி அவங்களுடைய மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா நிக்கிறாங்க. இந்த ஆர்டர்லாம் நிக்கிறாங்க, பக்கத்துல நிக்கல என்று ஹதீஸ்ல பாக்குறோம். அதே மாதிரி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய குடும்பத்திலேயே அவங்களுடைய பாட்டி வீட்டுக்கு ஒருக்க ரசூலுல்லாஹ் வர்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பாட்டி வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் ஒருக்க வர்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் வாங்க நான் உங்களுக்கு தொழுகை நடத்தின, எல்லாருமே சேர்ந்து தொழுவோம்னு சொல்லி கூப்பிடுறாங்க, தொழுகிறாங்க. ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்துறாங்க. பின்னாடி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு சிறுவரும் பக்கத்துல ஒரு சஃப்ல நிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி அவங்களுடைய பாட்டி நின்று தொழுதாங்க என்று ஹதீஸ்ல பாக்குறோம். அப்ப சஃபில் ஜமாத்தாக தொழுகிற நேரத்தில் கணவன் மனைவியாக இருந்தாலும் முன்வரிசையில் ஆணும் பின்வரிசையில் பெண்ணும் மனைவியும் என்கிற அடிப்படையில தான் நின்று தொழ வேண்டும். அடுத்து இப்னு மசூத், இப்னு மசூத் அப்படிங்கிறவங்க திருநெல்வேலி பேட்டையிலிருந்து கேட்கிறாங்க. என்ன கேட்கறாங்க, டிஜிட்டல் முசல்லா பயன்படுத்தி தொழலாமா, அது மார்க்கத்தில் கூடுமான்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த டிஜிட்டல் முசல்லான்னு இப்போ விற்பனைக்கு வருகிறது. அது என்னன்னா முசல்லா தொழுகை விரிப்பு இருக்குல்ல,
அந்த தொழுகை விரிப்பிலேயே அது எலக்ட்ரானிக்ஸ், வெறும் துணியா இல்லாம அது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் சாதனம். அதுல ஒவ்வொரு ஆப்ஷனும் இருக்கிறது. அதுல பாங்கு சொல்றது இருக்கிறது, தொழுகை வைக்கிறது இருக்குது, சுபு தொழுகை, லோகர் தொழுகை, அசர் தொழுகை, மகரிப் தொழுகை, அந்த தொழுகைக்கு பிறகான துவா, அந்த மாதிரி எல்லாமே அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல போய் ஒரு பட்டன் அமைக்கி விட்டுட்டோம், சுபு தொலை போறோம் அப்படின்னா அதுவே ஜமாத் வைக்கிற மாதிரி அது சத்தம் கொடுக்குது. அல்லாஹ் அக்பர் தக்பீர் முன்னாடி இமாம் இருந்தா எப்படி அதே மாதிரி எல்லாம் நடக்குது. தக்பீர் கேட்டது எல்லாமே ஓதுது. இந்த மாதிரி ஒரு முசல்லால போய் நின்றுக்கிட்டு இப்படி பயன்படுத்தி தொழலாமான்னு சொல்லி கேட்கறாங்க. இப்படி தொழ முடியாது. தொழலாம், எப்ப தொழலாம்னு கேட்டா இது கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி. இப்ப பிள்ளைங்களுக்கு 1 இன்ச் பை இன்ச்சா சொல்லிக் கொடுக்கணும் தானே. தக்பீர் சலாம் கொடுக்குற வரைக்கும் அது சொல்லிக் கொடுக்கறதுக்கான கால அவகாசம் இல்லை என்று நினைத்தாலோ, அல்லது நம்மளை விட அது சிறப்பாகவும் அழகாகவும் அதுல மெருகேற்றி வச்சிருக்கிறாங்க, கரெக்டா இருக்கும், நம்ம சரியா சொல்லி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம பயந்தாலோ, அந்த மாதிரி தருணத்துல முசல்லாவை போட்டு சுபு தொழுவது எப்படிமா ஒரு பட்டன் அமைக்கு விட்டு போய் நில்லு அப்படின்னு உடனே அது கூட்டிட்டு போற கைடன்ஸ்லயே அவங்க போக முடியும். இது குழந்தைகள் கற்பதற்கு ஒரு விளையாட்டாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அலம் சூரா ஓதும், துணை சூரா ஓதும், அல்லாஹ் அக்பர் சொல்லும், உடனே ருக்குக்கு போவாங்க, ருக்குல ஓத வேண்டிய துவாக்கு அது ஓதும், பிறகு சமையலா வலிமன் ஹமிதா ரப்பனா லக்கல் ஹம்து சொல்லும், திரும்ப சஜிதாவுக்கு போவோம், அத்தையாத்து ஓதும். அப்ப அதையெல்லாம் அவங்க மனப்பாடம் பண்ணி கொள்வதற்கும் அது பயிற்சி எடுப்பதற்குமாக ஒரு பயிற்சி வாய்ப்பாக வகுப்பறையாக பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர, அது எப்படினாலும் பயன்படுத்திக்கலாம் தானே, அப்படி பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர, அது அல்லாம அப்படியே வச்சு நிஜமா தொழ முடியுமானா நிஜமா அப்படி தொழ முடியாது. ஏன்னா நம்ம ஓதணும், அது ஒரு ஆள் ஓதணும். மிஷின் ஓதுறதுக்கு பேரெல்லாம் ஓதுறது அல்ல. மிஷின் நடத்துகிற தொழுகைக்கெல்லாம் தொழுகை அல்ல. அது பதிவு செய்யப்பட்டதெல்லாம் அப்போ நான் நன்மை யாருக்கு கொடுக்கறது? இப்ப இவங்களை இமாமு அப்படின்னு டிக்ளேர் பண்ணா அந்த இமாமுக்கான நன்மை யாருக்கு கொடுக்கறது? அந்த மிஷினுக்கு கொடுக்கறதா, முசல்லாவுக்கு கொடுக்கறதா? ஆளு வேணும் தானே, ஆட்கள் இருக்கணும். ஆட்களுக்கு தான் தொழுகை, அவங்களுக்கு தான் உள்ளட்சம், அவங்களுக்கு தான் பக்குவம், அவங்களுக்கு தான் அது பண்பாடு, நன்மை எல்லாமே. ஆகையினால இதை ஃபாலோ பண்ணி தொழுவது என்பது அது தொழவே கூடாது. அது ஒரு புதிய வழிமுறையா போயிடும். மார்க்கத்தில் அது எந்த வகையும் ஏற்றுக்கொள்ள தகுந்தது இல்லை. அடுத்து செங்கல்பட்டு மாவட்டம் பீடி நகர் அப்படிங்கிற கிராமத்துல இருந்து கேட்கிறாங்க. சதாம் ஹுசைன் அப்படிங்கிறவங்க கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்கன்னா, சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலில் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு இமாம் தாலீம் படிக்கின்றார், பிறகு நான் தமிழ் குர்ஆன் படிக்கின்றேன். எங்கள் பள்ளிவாசல்களில் சுன்னத் ஜமாத் வருகிறார்கள். அவர்கள் நீ எப்படி தமிழ் குர்ஆன் படிக்கின்றாய் என்று ஜமாத் கேட்கிறார்கள். நான் படிக்க கூடாது என்று சொல்கிறார்கள். இமாம் மட்டும்தான் தமிழ் குர்ஆன் படிக்கணும் என்று சொல்கிறார்கள். நான் பள்ளிவாசலில் தமிழ் குர்ஆன் வாசிக்கலாமா? விளக்கம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது குர்ஆன் உலக பொதுமுறை, உலகத்துல யாரும் வாசிக்கலாம். நீங்க என்ன வாசிக்கிறது? ஒரு இந்து வாசிக்கலாம், ஒரு கிறிஸ்தவர் வாசிக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் உலக மக்களுக்கு அருளப்பட்ட வேதம் தான் குர்ஆனை தவிர குறிப்பிட்ட சாராருக்கு, குறிப்பிட்ட இனத்தாருக்கு, குறிப்பிட்ட மொழியாருக்கு உள்ளது இல்லை. அல்லாஹ் உலகம் முழுக்க இருக்க எல்லா மனிதர்களுக்கும் பேசியிருக்கலாம். எல்லாரும் படிக்கலாம், எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம், எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணலாம் என்பதை விட எல்லாரும் தெரிஞ்சு படிக்கணும், எல்லாரும் விளங்கணும், எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் என்கிற கட்டளையின் பேரில் தான் குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. ஒண்ணு. பள்ளிவாசல வாசிக்கிறத பொறுத்த வரைக்கும் பள்ளிவாசல 2 வகை இருக்கலாம். ஒன்னு என்னன்னு கேட்டா, அதுக்குன்னு ஒருத்தர் பொறுப்பாளியா நியமிச்சு வச்சிருக்கும் பொழுது இன்னொருத்தர் போய் நின்று நான் வாசிக்கிறேன் என்று வாசிச்சா அது நீ வாசிக்காதன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. நீ யாருப்பா வாசிக்கிறதுக்கு? அதுக்குதான் ஆள் வச்சிருக்கமே, அவருதான் வாசிப்பாரு, அவருக்கு என்ன வாசிக்காத தெரியாது, நீ என்ன தேவையில்லாம செய்யற? ஏன்னா ஆளுக்கு போய் செய்ய நினைக்கும் பொழுது அது தேவையில்ல குழப்பங்களை உண்டாக்கிறது தானே. நீ வாசிக்கிறதா, நான் வாசிக்கிறதா, என் பிள்ளைய வாசிக்க சொல்லு, ஓன் பிள்ளைய வாசிக்க சொல்லு, அப்படியெல்லாம் தேவையற்ற சங்கடங்கள் ஒரு நிர்வாக ரீதியா வந்துவிடக்கூடும். அதுக்காக வேண்டி கூட சில நேரத்துல நீ என்ன வாசிக்கிறேன் என்று கேட்கலாம். அப்படி கேட்டால் அந்த கேள்வி நியாயமானது. அப்போ ஊர்ல யாரு முடிவெடுத்திருக்காங்களோ, யாரு வாசிக்கணும்னு நிர்வாகம் முடிவெடுக்கிறதோ அவங்க வாசிப்பது ஏற்புடையது. அது அல்லாம குர்ஆனை வாசிக்கின்ற தகுதி இமாமுக்கு தான் இருக்கிறது, உனக்கு இல்லை என்கிற அர்த்தத்தில் சொல்லப்படுமானால் அந்த கருத்து ஏற்புடையது. குர்ஆனை வாசித்தல் என்பது வாசிக்க தெரிந்தது, எல்லோருக்கும் பொதுவானது, எல்லோரும் வாசிக்க வேண்டும், அவருக்கு தான் சிறப்பாக விளங்கும், நமக்கெல்லாம் விளங்காது என்ற அடிப்படையில, என்ற கருத்துல, அதாவது அதை வாசிப்பதற்கு தகுதியானவர், இதையெல்லாம் படிச்ச ஒருத்தர் தான், மொழியெல்லாம் படிச்ச ஒருத்தர் தான் வாசிக்கணும் என்கிற அர்த்தத்துல நம்பிக்கையில கேட்பார்கள் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை ஏற்புடையதல்ல. அதைத்தான் இத்தனை வருஷ காலமா உடைச்சு எல்லாரும் படிங்க, எல்லாரும் வாசிங்க, எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க மக்களுக்கு நாம சொல்லி கொண்டு இருக்கிறோம். அப்படி சொல்லப்பட்டால் அதை நாம ஏற்றுக்கொண்டு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து முகம்மது அப்படிங்கிறவங்க கத்தாரில இருந்து கேட்கிறாங்க, நான் மஸ்ஜிதுக்கு போகிறேன், அப்பொழுது அங்கே இஷா தொழுது கொண்டிருக்கிறார்கள், 3வது ரக்காத்தில் இணைகிறேன், அங்கே எனக்கு கடைசி அத்தஹியாத் கிடைக்கிறது, அந்த அத்தஹியாத்தில் நான் எதுவரைக்கும் ஓத வேண்டும்? எனக்கு அது 1வது அத்தஹியாத், அதிலே நான் எதுவரைக்கும் அத்தஹியாத் ஓத வேண்டும்? ஷார்ட்டாக ஓத வேண்டுமா அல்லது முழுமையாக ஓத வேண்டுமா? ஷார்ட்டாக என்றால் இமாம் சலாம் கொடுக்கும் வரைக்கும்
நான் எதுவும் ஓதாமல் மௌனமாக இருப்பதா அல்லது வேறு ஏதாவது துவாக்களை நான் ஓதலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தஹியாத்துல உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் அத்தஹியாத்துல நம்ம போய் சேர்றோம். அது நமக்கு முதல் அத்தஹியாத்து, இமாமுக்கு கடைசி அத்தஹியாத்துன்னு வைங்க. இப்போ நம்ம எவ்வளவு தூரம் அத்தஹியாத்து ஓதுறது? நமக்கு எவ்வளவு அத்தஹியாத்து ஓதுறோம், எவ்வளவு டைம் இருக்கோ அவ்வளவு நேரம் ஓதுங்க. அத்தஹியாத்து துவா ஓதி முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு நேரம் மிச்சம் இருக்குதா, அடுத்தடுத்த துவாக்களை ஓதுங்க, ஸலவாத்துக்களை ஓதுங்க. வேற ஏதாவது துவாக்களை நீங்க விரும்பினதை தேடி செய்யுங்க. அது எந்த அத்தஹியாத்துல நீங்கள் இருந்தாலும் பொருந்தும். எந்த அத்தஹியாத்துல இருந்தாலும், முதல் அத்தஹியாத்துல இருந்தாலும், ரெண்டாவது அத்தஹியாத்துல இருந்தாலும், நாலாவது அத்தஹியாத்துல இருந்தாலும், எல்லா இடத்துலயுமே இது பொருந்தும். இப்ப 2வது ரக்காத் அத்தஹியா 4 ரக்காத்து தொழுகிறோம், 2வது ரக்காத் அத்தஹியாத்துல உட்கார்றோம். ஷார்ட்டா டைம் கொடுக்குறாரு, கொஞ்சம் தான் ஓத முடியுது, ஓதிக்குங்க. நிறைய டைம் கொடுக்குறாரு, ஓத முடியுமா, ஓதிக்குங்க. ஒண்ணு வாய்ப்பை பொறுத்து அந்த இமாம் நமக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறோம் அதை பொறுத்து நாம அந்த துவாவை செய்து கொள்ளலாம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா கஅத்தும் ரக்காத்தைனி, 2வது ரக்காத்துல நீங்க உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா ஃபகூலு அத்தஹியாத்து லில்லாஹ், அத்தஹியாத்து லில்லாஹ் பூரா அப்படியே சொல்லி கொடுக்குறாங்க. இந்த அத்தஹியாத்து துவாவை நீங்க ஓதுங்கன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ஒல்லியத்த ஹையர், அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணட்டும் அப்படின்னா அவருக்கு தேவையான விஷயங்களை துவாவை கேட்கட்டும், தேர்ந்தெடுத்து கேட்கட்டும். 2வது ரக்காத்திலே சொல்றாங்க ரசூலுல்லாஹ். 2வது ரக்காத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அத்தஹியாத்து ஓதுறாரு, ஓதி முடிச்சுட்டு அவர் தன்னுடைய துவாவை தேர்வு செய்து அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கட்டும் அப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதனால நீங்க ஷார்ட்டா செய்யணும்னு அவசியம் இல்லை, மௌனமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. வாய்ப்பு கிடைக்குமானால், இமாம் ஜமாத்துல நேரம் இருக்குமானால் நாம அந்த நேரம் முழுவதையும் பயன்படுத்தி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கலாம். ரசூலுல்லாஹ்வால் கற்றுத்தரப்பட்ட துவாக்களை நீங்க ஓதுங்க. அத்தஹியாத் ஓதுனதுக்கு பிறகு, அத்தஹியாத் கம்பல்சரி, அதுக்கு பிறகு ஓதக்கூடிய துவாக்களை பொறுத்த வரைக்கும் நேரடியாக நபிகளார் கற்றுத்தந்ததை நீங்க ஓதுங்க. அதுக்கு பிறகு நீங்க உங்களுக்கு விருப்பமானதை தேர்வு செஞ்சு நீங்க ஓதலாம். ரெண்டுக்கும் அனுமதி இருக்கிறது. அடுத்து பெங்களூர்ல இருந்து கமாலுதீன் அப்படிங்கிறவங்க கேட்கிறாங்க, பள்ளிக்கு தொழுகைக்கு வருபவர்களிடம் நீ அவரிடத்தில் பேசாதே, நீ இவரிடத்தில் பேசாதே என்று பிரிவினை ஏற்படுத்துகிறார்கள், இவர்கள் பின்னென்று தொழுகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பிரிவினை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறது பொது. அது ஏன் பேசாதுன்னு சொல்றாங்க வைக்கிறாங்கன்னா அந்த விஷயத்தையெல்லாம் உள்ள போனா தான் அது சரியா தப்பா ஏற்புடையதா இல்லையாங்கிறது வரும். ஒரு வாதத்துக்கு இது சமூக பிரிவினை, சண்டை ஏற்படுத்துகிற ஒரு காரியம், இதை ஒரு ஆள் செய்யறாரு, அவரை பின்தொடர்ந்து தொழலாமான்னு கேட்டா இந்த காரணத்திற்காகவெல்லாம் ஒருத்தர் நாம இமாமை புறக்கணிப்பதற்கு தகுந்த காரணமாக இதை ஏற்க முடியாது. இணை கற்பித்தல் என்ற ஒரு பெரும்பாவத்தை செய்யறாங்கன்னா அதை நம்ம பிரிச்சு பார்க்கணும். மற்றபடி எல்லா மனிதர்களிடமும் பாவங்களும் பிழைகளும் சேர்ந்து தான் இருக்கும். பிழைகளுக்காக, பாவங்களுக்காக மனிதர்களை நாம தகுதியற்றவர், இமாம் செய்வதற்கு தகுதியற்றவர் என்ற முடிவுக்கு நாம வந்தோம்னா யாரையுமே உலகத்தில் பின்பற்றி தொழ முடியாமல் போய்விடும்ங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ராயபுரத்துல இருந்து கேட்கிறாங்க, அவங்க பேர் தெரியல, ராயபுரம் மட்டும் போட்டிருக்கிறாங்க. எனக்கு சொந்தத்தில் திருமணமானது 17 வருடங்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது குலா கொடுத்து விட்டேன். எனக்கு 3 குழந்தைகள். குழந்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, என் பொறுப்பில் வளர்கிறார்கள். அவர்களுடைய உதவி ஏதும் இல்லை. ஆனால் அவர்கள் குழந்தைகளை பார்க்க விரும்புகிறார்கள். என் குழந்தைகளுக்கு அதில் உடன்பாடு இல்லை, எனக்கும் உடன்பாடு இல்லை. இஸ்லாத்தின் அடிப்படையில் அவர்களை போய் பார்க்க சொன்னேன். எனது பிள்ளைகள் விருப்பப்படவில்லை. எனது கேள்வி என்னவென்றால், என் பிள்ளைகளை நான் வற்புறுத்தி அனுப்ப வேண்டுமா, இல்லை விட்டுவிட வேண்டுமா? நான் சொந்தத்தில் திருமணம் செய்ததால் அந்த சொந்தத்தை பேணி காக்க வேண்டுமா, இல்ல குலா கொடுத்து விட்டோம் எல்லாம் முடிந்து விட்டது என்று ஒதுங்கி விட வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது கணவன் மனைவி என்கிற உறவு குலாவினாலோ அல்லது தலாக்கினாலோ பிரிந்து விடும், ரத்தாகிவிடும், அது உள்ளது. பெற்றோர் பிள்ளைங்கிற உறவு ஒருபோதும் ரத்தாகவே ஆகாது. அதனால அந்த உறவை நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அது கடைசி வரைக்கும் அந்த உறவு இருந்து தான் ஆகணும். இப்போ கணவர் பொறுப்பேற்றுக்கல, மனைவி நீங்க தான் பொறுப்பெடுத்து வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப நீங்க பிள்ளைங்களுக்கு அறிவு என்னதான் இருந்தாலும் தகப்பன் தான் அவரை மதிச்சுதான் ஆகணும் என்கிற போதனைகளை நீங்க சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. அதையும் தாண்டி அவங்க போகலாட்டி அது வேற விஷயம். ஏன்னு கேட்டா பெரும்பாலான குடும்பங்கள்ல என்ன நடக்குன்னு கேட்டா நீங்க சொல்வதற்கு உள்டாவா நடக்கிறது. இப்ப 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, ஒரு மனைவி இடத்துல பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னா இந்த மனைவி பிள்ளைங்களுக்கு எதை ஊட்டுறாங்கன்னு கேட்டா, இப்படி உங்க அப்பா என்ன தனியா விட்டுட்டு போயிட்டான், ஒன்னும் பார்க்கல வைக்கல, நான் தான் கஷ்டப்பட்டு வளர்க்குறேன், எவ்வளவு சிரமப்படுறேன் பாரு, ஒவ்வொரு நாளும் இவ்வளவு துன்ப துயரத்துக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம், அவங்க என்னன்னு போயிட்டார், அப்படி இப்படின்னு தந்தையின் மீதான வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து 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 பிள்ளைகளுக்கு பெற்றோர் தந்தை மீதான ஒரு வெறுப்பை உண்டாக்கிறாங்க. இது ஒரு பெரிய குற்றம், இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா இதை குறிப்பிட்டே அல்லாஹ் சொன்னான், லா துலார்த வாலித தும்பி வலதிகா, எந்த ஒரு பெற்றோரும் அவங்களுடைய பிள்ளைகளை மையமாக வைத்து ஒரு துன்பத்திற்கு நெருக்கடிக்கு ஆளாக்கப்படக்கூடாது.
அப்படின்னா உங்க பிள்ளைங்களை சொல்லி பிள்ளைங்களை அவங்களுக்கு எதிராக திருப்பி விடுற வேலைகளை எல்லாம் நீங்க செஞ்சிடாதீங்க என்ற கருத்துப்பட அல்லாஹ் வந்து பாடம் நடத்துறான். இப்ப நீங்க அப்படி இல்லைன்னு சொல்றீங்க, நம்ம போக சொல்றோம், பிள்ளைங்க விரும்ப மாட்டேங்கிறாங்க, பிள்ளைங்களை புரிய வைங்க, கன்வின்ஸ் பண்ணுங்க. ஏன்னா பிள்ளைகள் இருந்தாலும் கூட அந்த பிள்ளைகளை சகித்து கொள்ளவும் அதை மன்னிக்கவும் பிள்ளைங்களுக்கு ஆர்வம் ஊட்டுங்க. அல்லாஹ் அதுக்குரிய நன்மையை தருவான். அதை சொல்வதற்கு அவ்வளவு எளிதாக மனம் பெறாவிட்டாலும் கூட, ஏன்னா அவ்வளவு பெரிய கசப்புல நடந்திருக்கலாம், அது ஒரு வெறுப்பை தரக்கூடிய ஆளா மாறி போயிருந்திருக்கலாம். ஆனாலும் கூட இதையெல்லாம் இந்த பண்புகளை எல்லாம் நீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா அதுக்குரிய பிரதிபலனை நம்ம அடைஞ்சே தீரும். அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கணுங்கிறது நீங்க விரும்ப மாட்டீங்களா அப்படின்னா அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான். அப்போ நாம பிறர் செய்த விஷயங்களை மண்டையில தூக்கி ஏத்திக்கிட்டு அதுக்கு எதிரான கோபத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் வெறுப்பையும் மட்டுமே வெளிப்படுத்தி கொண்டிருக்காம அலட்சியப்படுத்தவும் மன்னிக்கவும் பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுவும் பெற்றோருக்கு தந்தைக்கு நெருக்கமாக செல்வதற்கு ஒரு வழிகாட்டுதலை உண்டாக்கி கொடுத்தோம்னு சொல்லி சொன்னா அது ஒரு பெரிய நன்மையான காரியமா தான் முடியும். நீங்க வலியுறுத்துங்க. அதையும் தாண்டி பிள்ளைங்க விரும்பலன்னு சொல்லி சொன்னா நீங்க குற்றவாளியாக மாட்டீங்க. அவங்க ஏன் வெறுக்கிறாங்க என்பதற்கு அவங்க தான் பதில் சொல்லணும். நான் ஏன் இப்படி வெறுக்கிறேன், அதுக்கான காரணம், அதுக்கு நியாயமான காரணங்கள் இருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக கூடியதா விஷயமாக இருந்தால் அது ஓகே. இல்ல அவங்களும் அற்பமான காரணத்துக்காக வேண்டிதான் இது மாதிரி நின்னாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களும் மறுமையில போய் அல்லாஹ் இடத்துல பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அதனால பிள்ளைங்க முடிவெடுக்கிற பருவம் அடைஞ்சவங்களா இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க அவங்களை கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வாழ்றதை பொறுத்த வரைக்குமே நபிகளார் எப்படி வழிகாட்டினாங்க, பிள்ளைங்க வந்து அவங்கள்ட்டே கேட்கறாங்க. பிரிஞ்சு போற நேரத்துல விவாகரத்து ஆகுது, எப்ப நீ எங்க போற, அப்பா கூட போறியா அம்மா கூட போறியா, பிள்ளைங்க எடுக்கிற டிசிஷன் ரசூலா ஒத்துக்கிட்டாங்க. அம்மா அப்பா கூட போறேன், அம்மா கூட போறேன், சரி போங்க அப்படின்னா ரசூலா. ஆனா அவங்க எடுக்கிற முடிவுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும், நீங்க பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு வரமாட்டீங்க என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து பாஷா, சென்னையில இருந்து பாஷாங்கிறவங்க கேட்கிறாங்க, மீசையை பற்றி இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன? மீசையை முழுமையாக கத்தரிக்காதவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்ற ஹதீஸ் உள்ளது, ஆனாலும் பல பேர் மீசையை கத்தரிக்காமல் இருக்கிறார்களே, இதற்கு உங்கள் பதில் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. மீசையை முழுமையாக கத்தரிக்காதவர் என்னை சார்ந்தவர் இல்லையே, எந்த வார்த்தையில எந்த ஹதீஸும் இருக்க மீசையை கத்தரிங்கன்னு சொன்னாங்க. மீசையை முஷ்ரிக்குகளுக்கு மாறு செய்யுங்க, மீசையை கத்தரிங்க, தாடியை வளருங்கன்னு சொன்னாங்க. யூதர்களுக்கு மாறு செய்யுங்க, மீசையை கத்தரிங்க, தாடியை வளருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. மீசையை முழுமையாக கத்தரிக்காதவர் என்னை சார்ந்தவர் இல்லையே என்ற கருத்துப்பட நாம இந்த செய்தியை நம்ம பார்க்கல. இதுக்கு முன்னாடியே மீசை தாடி சம்பந்தமா விளக்கி இருக்கிறோம். மீசை கத்தரிக்கப்படணும், தாடி வளர்க்கப்படணும், தாடி விசாலமா பெருசா இருக்கணும், அதை விட சின்னதாக கட் செய்யப்பட்டு தான் மீசைகள் இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அது ஒரு நபி வழி. அந்த நபி வழியை தொடர்ந்து பின்பற்றி தொடர்ந்து நன்மை செய்த நபி வழிகளில் ஒன்றாக அது அமையுங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து காதர் பாஷா அப்படிங்கிறவங்க துறைப்பாக்கத்திலிருந்து கேட்கிறாங்க, ஜனாசா தொழுகைக்கு ஒது முக்கியம் தானே, அவசியம் இல்லை என்று ஒரு ஆலிமா கூறுகிறார், விளக்கம் தரவும் சொல்லி கேட்கிறாங்க. அநேகமா அவங்க எப்படி சொல்லி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, ஜனாசா தொழுகைங்கிறது அது ஒரு துவா தானே, பிரார்த்தனை தானே, ஒரு பிரார்த்தனைக்கு துவா ஒது செய்யணும்னு என்ன அவசியம் இருக்குது என்ற கருத்துப்பட சொல்லி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் அது ஏற்புடையதில்லை. ஏன் ஏற்புடையதில்லை அப்படின்னா, பிரார்த்தனை தான். பிரார்த்தனை எப்படிப்பட்ட பிரார்த்தனை? தொழுகைக்குள்ள பிரார்த்தனை, தனியா இல்லை பிரார்த்தனை, சும்மா கையேந்தி துவா செய்யற அந்த மாதிரி பிரார்த்தனை இல்லை. இது தொழுகையை மையப்படுத்தி தொழுகைக்கு உள்ளே தான் அவருக்கான பிரார்த்தனையும் செய்யப்படுகிறது. அதனால இது தொழுகைங்கிற பட்டியலுக்குள்ளதான் வரும். இன்னும் சொல்ல போனா இது தொழுகையோட தான் சேர்த்து குர்ஆனும் பேசுகிறது, ஹதீஸும் பேசுகிறது, தொழுகை என்றே தான் பேசுகிறது. ஜனாசா பிரார்த்தனைன்னு பேசாம ஜனாசா தொழுகை என்று வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத்த அபதன் வலா தக்கும் அலா கப்ரி, முனாஃபிக்குகளுடைய கபிரிஸ்தான்ல முனாஃபிக்குகளுக்காக வேண்டி நீங்க பாவ மன்னிப்பு தேடாதீங்கன்றது சொல்லும் பொழுது அல்லாஹ் எப்படி சொன்னானோ அவங்களுக்காக வேண்டி தொழாதீங்க, தொழுகை நடத்தாதீங்க என்றுதான் அல்லாஹ் சொன்னான். வலா துஸல்லி லா துஸல்லி, தொழாதீங்க, அப்படிதான் அல்லாஹ் ஆர்டர் போட்டதாக குர்ஆன்ல நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம நீங்க பாருங்க, ஹதீஸ்ல தொழுகையை பத்தி சொல்லுகிற நேரத்துல மிஃப்தாஹு ஸலாத்தி அத்-தஹூர், தொழுகையின் திறவுகோல் சுத்தமாகும்ட்டாங்க. இதுவும் தொழுகை தான். இது தொழுகையா இருக்கிற காரணத்தினால இதனுடைய திறவுகோலும் மற்ற சுபஹ் அஸ்ருடைய திறவுகோல் எப்படி சுத்தமா உதுவோ அதுபோல இந்த ஜனாசா தொழுகையினுடைய திறவுகோலும் சுத்தம் தான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அடுத்து இன்னொரு செய்தி சொன்னாங்க, மற்ற தொழுகைக்கு இந்த தொழுகைக்கும் பொருத்தமான பொதுவில் பொருந்தக்கூடிய ஒரு விஷயத்த சொன்னாங்க. தஹரீமுஹா தக்பீர் ஓ தஹலீலுஹா தஸ்லீம், அதனுடைய துவக்கம் தக்பீர் ஆகும், அதனுடைய முடிவு சலாம் ஆகும். தக்பீர் கட்டி துவங்குறீங்க, சலாம் கொடுத்து முடிக்கிறீங்க. இதுவும் அப்படித்தானே பண்றோம், தக்பீர் கட்டி தான் துவக்கிறோம், சலாம் கொடுத்து தான் முடிக்கிறோம். ஏன்னா அது உள்ளதான் நம்ம பிரார்த்தனை, தொழுகைக்கு எது அவசியமானதோ அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை அதுல நாம ஓதிடுறோம்.
எனவே இதை எந்த வகையில் பார்த்தாலும் இதுவும் தொழுகை என்ற முடிவுக்கு தான் வரணும். தொழுகைன்னு முடிவு எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா அந்த தொழுகைக்கு உது அவசியம் என்கிற முடிவுக்கு ஹதீஸ்கள் நம்மை கொண்டு போய் சேர்த்து விடும். அடுத்து தமாம்ல இருந்து ஒருத்தர் கேட்கிறாரு, ஆனா அவருடைய பேர் என்னன்னு போடல. என் கஃபிலோடு தொழும்போது சுன்னத்து தொழுகையில் நான் சூரத்துல் ஃபாத்திஹாவில் அர் ரஹ்மான் ரஹீம் சொல்வதற்குள் அவர் ருக்குவுக்கு செல்கிறார். இதை பலமுறை கவனித்து அவரிடம் கேட்டபோது இகாமத்து நேரம் நெருங்கிவிட்டதால் சுருக்கி ஓதினேன் என்கிறார். ஆனால் எல்லா நேரங்களிலும் அவர் அதையே கடைபிடிக்கிறார். அப்படி தொழுவது சரியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது அல்ஹம்து சூரா ஓதாமலே அவர் தொழுகிறாரு அப்படிங்கிறதா உங்களுடைய கேள்வி. அதுக்கு அவர் காரணம் சொல்றாருன்னா நான் இகாமத்துக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு நான் ஷார்ட்டா தொழுதேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் காரணம் ஏற்புடையது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அல்ஹம்து சூரா ஓதாம தொழுதால் அது தொழுகை இல்லை. அல்ஹம்து சூரா விரைவாக ஓதினேன்னு சொல்லி சொன்னா அது ஒரு வகை விரைவா, அதுக்கு நம்ம அறிவுரை சொல்லணும். விரைவா ஓதாதீங்க, நிறுத்தி ஓதுங்க, நிதானமா ஓதுங்கன்னு சொல்லணும். அவர் ஓதவே இல்லை என்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவருடைய தொழுகை ஏற்புடையது இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். ஃபாத்திஹா சூரா ஓதலாட்டி தொழுகை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் நபிகள் அவருடைய வழிமுறை, அது ஏற்புடையதில்லை. அடுத்து தமாம்ல இருந்து அப்துல் மாலிக் அப்படிங்கிறவங்க கேட்கிறாங்க, ருக்கூவிலும் சஜிதாவிலும் சுபஹான ரபியல் அலீம் சுபஹான ரபியல் ஆலா என்பதை 3 முறை கூற வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அதற்கு மேல் இமாம் அல்லாஹ் அக்பர் சொல்லும் வரை ஓதிக்கொண்டே இருக்கலாமா? தாராளமா ஓதலாம், ஒன்றும் தவறில்லை. தாராளமா வாய்ப்பு கிடைச்சதுன்னா அது மீண்டும் மீண்டும் ஓதிக்கிட்டே இருங்க. வேற சில பிரார்த்தனைகளெல்லாம் சொல்லி தந்திருக்கிறாங்க, அதையெல்லாம் ஓதுங்க. சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அல்லாஹும்ம மக்ஃபிர்லி சுப்ஹூன் குத்தூஸுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் இதெல்லாம் கூட இதை சஜிதாவில் ருக்கூல ஓதி இருக்கிறாங்க. சஜிதாவில் இன்னும் அதிகமாக பிரார்த்தனைகள் செஞ்சுக்குங்க. அல்லாஹ்விடத்துல ஒரு அடியான் நெருக்கமா இருக்கிற இடம் என்பது சுஜூது தான். எனவே அக்ஸிரு துஆ, அந்த நேரத்தில் அதிகமாக துஆ செஞ்சுக்குங்க என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதனால தாராளமா வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நீண்ட துஆக்களையும் தஸ்பீஹாத்துகளையும் தொடர்ந்து செய்து கொண்டே ஓதிக்கொண்டே இருக்கலாம். அடுத்து அப்துல் சலாம் அப்படிங்கிறவங்க மேலப்பாளையத்திலிருந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்விடம் சஜிதாவில் துஆ கேட்கும் போது அத்தஹியாத் ஓதி சலாம் கொடுத்த பிறகு தனியாக சஜிதாவில் துஆ கேட்க வேண்டுமா, அல்லது அத்தஹியாத்துக்கு முன்னால் கடைசி சஜிதாவில் துஆ கேட்ட பிறகு அத்தஹியாத் ஓதி சலாம் கொடுக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, தொழுகைக்கு பிறகு துஆ செய்யறதுக்குன்னு தனியா ஒரு சஜிதா செய்யணுமா, அப்படி துஆ செய்யலாமா, இல்லாட்டி தொழுகைக்கு உள்ள சஜிதாவில் துஆ செய்யணுமான்னு கேட்கிறாங்க. தொழுகைக்கு உள்ள சஜிதாவில் தான் துஆ செய்யணும். துஆ செய்வதற்கு என்று தனியாக எந்த சஜிதாவையும் ரசூலுல்லாஹ் காட்டி தரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் துஆ செய்ய சொன்னாங்க. ஆனா எதுவெல்லாம் சஜிதா என்று இருக்கிறதோ அதுல துஆ செய்யணுமே தவிர துஆ செய்வதற்காக வேண்டி தனியா ஒரு சஜிதா அப்படி ஒரு மரபை ரசூலுல்லாஹ் காட்டி தரல. சில பேர் இப்படி செய்யறாங்க, சலாம்லாம் கொடுத்ததுக்கு பிறகு சஜிதாவில் விழுந்து அப்படி துஆ செய்யக்கூடிய ஆட்கள் சில பேர் இருக்கிறாங்க. இதற்கு நபிகளார் இடத்துல எந்த முன்மாதிரியும் இல்லை. அது மட்டும் இல்ல, கடைசி சஜிதாவில் தான் துஆ செய்யணும்ன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு கேட்கிறாங்க. அப்படியும் பொருள் இல்லை. முதல் ரக்காத்து சஜிதால இருந்தே ஒவ்வொரு ரக்காத்துலையும் கூட நீங்க கேட்கலாம், ஒவ்வொரு சஜிதாவிலையும் கூட கேட்கலாம். ஒருவேளை அது மறந்துடுவோம், ரொம்ப நேரம் துவா செய்யும் போது அந்த ரக்காத்து குழம்பிடும் நினைச்சீங்கன்னா கடைசி சஜிதாவில் கூட நீங்க கேட்டுக்கலாம். எதுவா இருந்தாலும் சஜிதா என்று அறியப்பட்ட தொழுகையினுடைய எல்லா சஜிதாக்கள்லையும் கேட்கலாம். துஆவிற்கென்று தனியான ஒரு சஜிதா நபிகளாரிடமிருந்து நமக்கு வழிகாட்டி தரப்படவில்லை. அடுத்து முகமது ஃபாரூக் அப்படிங்கிறவங்க அம்மாபட்டினத்திலிருந்து கேட்கிறாங்க, நாம் பிராணிகளை அறுத்து கொடுப்பதாக நேர்ச்சி செய்யலாமா, கூடும் என்றால் யாருக்கு கொடுக்கலாம், நேர்ச்சி செய்பவர் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. தாராளமாக அந்த மாதிரி நேர்ச்சி செய்யலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஒரு காரியத்தை, இந்த காரியத்தை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்தா நான் அல்லாவுக்காக வேண்டி இந்த ஒரு ஆடை எடுத்து குர்பானி கொடுக்குறேன், ஏழைகளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நேர்ச்சை பண்ணிக்கலாம். ஆனா அதை விட சிறந்த ஒரு வழிமுறையும் இருக்கிறது. பண்ணலாமா கூடாதுன்னா பண்ணலாம், அதுக்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் அதை விட சிறந்தது என்னன்னு கேட்டா, நேர்ச்சையாக செய்வதை விட, இந்த காரியம் நேர்ச்சைனா என்ன, இந்த காரியம் நடந்தா நான் இந்த காரியத்தை செய்யறேன், என் மகன் பரீட்சையில பாஸ் பண்ணிட்டான்னா நான் ஒரு ஆர்டர் எடுத்து கொடுக்குறேன், எனக்கு இவ்வளவு வருமானம் கிடைச்சிருச்சுன்னா நான் இந்த காரியத்தை செய்யறேன் என்று சொல்வதற்கு பேர் தான் நேர்ச்சை. அப்படி செய்யாம நாம எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை முன்கூட்டியே செஞ்சுட்டு, ஒரு நல்லறத்தை செய்யணும்னு நினைக்கிறோம்ல, நன்மையை செய்யணும்னு நினைக்கிறோம்ல, அந்த நன்மையை முதல்ல ஆடு அறுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறோமா, ஆடு அறுத்து குர்பானியை கொடுத்துட்டு, யாரெல்லாம் இந்த காரியத்தை உனக்காகத்தான் செஞ்சேன், இதை நீ ஏத்துக்கிட்டு என்னுடைய இந்த நோக்கத்தை நிறைவேற்றித்தா, என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றித்தான்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்வது நேர்ச்சை செய்வதை விட சிறந்தது. நேர்ச்சைனா ஒன்று நிகழ்ந்த பிறகு கொடுப்பதற்கு பேரு,
இது மாதிரி செய்யறது நிகழ்றதுக்கு முன்னாடி அதை ஒரு வசீலாவாக வைத்து துவா செய்வதுதான் இந்த முறை சிறந்த முறை என்று மார்க்க நமக்கு கற்று தந்திருக்கிறது. அதை நம்ம செய்யலாம். சரி, நேர்ச்சி செய்யலாம். அந்த அடிப்படையில் நான் நேர்ச்சி செஞ்சுட்டேன். இதை எப்படி செயல்படுத்துறது? யாருக்கு கொடுக்கறது? ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும், அவ்வளவுதான். அடுத்தது என்ன? நேர்ச்சி செஞ்சவர் சாப்பிடலாமா? அவர் சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு நேர்ச்சி செஞ்சதுக்கு பிறகு அதுல இருந்து அவர் எடுத்து சாப்பிடுவதற்கு அனுமதி கிடையாது. முழுமையாக ஏழைகளுக்கு அதை பங்கு வைத்து கொடுத்து விட வேண்டும். நேரம் நிறைவடைந்து விட்ட காரணத்தினால நிகழ்ச்சி இத்தோடு நாம் நிறைவு செய்யலாம். இது சம்பந்தமா இந்த வாட்ஸ்அப்ல கேள்வி கேட்க விரும்புறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஊர், பெயர், முகவரியை தெளிவாக எழுதி உங்களுடைய கேள்விகளை கேட்டு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.